அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 263. இன்றைய நாள் ஆண்டு 2025 ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. நான் தற்போது இருக்கும் பஞ்சாயத்துல சிட்டு சொல்றதெல்லாம் உண்மை. சிந்துதான் உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு எல்லாருக்கும் முன்னாடி தயவு செஞ்சு யாரையும் அன்மியூட் பண்ண விடாதீங்க ப்ளீஸ். நான் இப்பொழுது இருக்கும் ஜெர்மனியில் நேரம் மத்தியானம் 1:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் இருக்கிறோம். இப்பொழுது ராவணன் வதை முடிந்து ராமன் சீதையை ஏற்றுக்கொள்ள மறுத்து சீதை இலக்குவனை விட்டு நெருப்பு குண்டம் தயார் செய்ய சொல்லி அதில் சீதை இறங்க அவளுடைய கற்பின் வெம்மை தாங்காமல் அக்னி பகவான் அவளை அழைத்து கொண்டு ராமனிடம் வந்து ஒப்படைக்க, ராமன் நீ யார் என்று அக்னியை கேட்க, அக்னி பகவான் தான் யார் என்பதையும் தன்னுடைய தன்மை என்ன என்பதையும் தன்னை முன்னிறுத்தித்தான் உலகத்தில் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன, அக்னி சாட்சியாக எல்லாம் நடைபெறுகின்றன என்று சொல்லி சீதையின் கற்பின் வெப்பம் தாங்க முடியாமல் நான் துன்பப்படுகிறேன் என்று சொல்லி சீதையை ஏற்றுக்கொள்க என்று ராமனை வேண்ட, ராமனும் சீதையை ஏற்றுக்கொள்கிறான் அக்னி பகவானுடைய வார்த்தையை கேட்டு. இதை இவ்வாறு எல்லாம் முடிய தேவர்கள் எல்லோரும் பிரம்மனை பார்த்து, நான்முகனே, நீ ராமனுக்கு அவன் உண்மையில் யார் என்பதை உணர்த்துவாயாக என்று சொல்ல, பிரம்மன் ஒரு 12 பாடல்களில் ராமனை துதித்து, இந்த இடத்தில் ராமனை என்று சொல்வதை விட திருமாலை துதித்து, நீதான் பரம்பொருள், நீதான் பரமாத்மா, நீதான் மகாவிஷ்ணு என்றெல்லாம் சொல்லி ராமனுக்கு அவன் இன்னார் என்பதையும் அவன் அவதரித்து வந்திருக்கிறான் மானுடனாக என்பதையும் பிரம்மன் உணர்த்துகிறான். இந்த கட்டத்தில் சென்ற வகுப்பை நாம் நிறைவு செய்தோம். வழக்கம் போல சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதற் பாடலுக்குள் செல்லலாம். குகன் சென்ற வகுப்பின் இறுதி பாடல், பாடல் 111. இணையது ஆகரின் எம்மை மூன்றுலகையும் ஈன்றியும் மனையின் மாற்றியை வளர்த்த எம் மோயினை வாழா முனையல் என்று அது முடித்தனன் முந்து நீர் முளைத்த சினையின் பந்தமும் பகுதிகள் அனைத்தையும் செய்தோன். அனைத்தையும் செய்தோன் இவன் பிரம்மன், நான்முகன், உலகத்தை படைத்தவன், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் அனைத்தையும் படைப்பவன் அவன். எனவே அனைத்தையும் செய்தோன். சினையின் பந்தமும் பகுதிகள் முந்து நீர் முனைத்த முந்து நீர் முளைத்த, நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள சினையின் பந்தம் என்பது பல்வேறு உலகத்தின் கூறுகள், மானுடர்கள், மிருகங்கள், உயிர்கள் எல்லாவற்றையும் முந்து நீர் முளைத்த சினையின் பந்தமும் பகுதிகள் அனைத்தையும் செய்தோன். இது நான்முகனை குறிக்கும் அடைமொழி. அவன் என்று அது முடித்தனன் என்று தான் ராமனுக்கு உணர்த்த வேண்டிய அந்த செய்திகளை பற்றியெல்லாம் முழுமையாக சொல்லி
ராமனுக்கு நீதான் பரம்பொருள் என்பதை உணர்த்துகிறான். இணையது ஆகலின் இவ்வாறு நீதான் பரம்பொருள் என்பதாகவும் இவள் லோகமாதா என்பதாகவும் எல்லாவற்றையும் சொல்லி எம்மை நான்முகன் முனிவர்கள் எல்லோரையும் சேர்த்து எம்மை மூன்று உலகத்தையும் ஈன்று இவை எல்லாவற்றையும் படைத்தவள் அவள் மனையின் மாட்சியை வளர்த்த எம் மோய் என்பது அன்னை என்று பொருள். அவளை மோயினை வாழா முனையல். வாழா என்றால் வீணாக தேவையில்லாமல், முனைதல் என்றால் முனிதல். இந்த இடத்தில் அவளை கோபிக்காதே, அவள் மீது சினம் கொள்ளாதே என்று பிரம்மன் ராமனுக்கு அவன் திருமால் என்பதையெல்லாம் உணர்த்தி தன்னுடைய உரையை முடித்தனன். இவ்வாறு பிரம்மன் முடிக்கின்றான். அக்னி வந்து ராமனுக்கு சொல்லுகிறான், பிரம்மன் ராமனுக்கு சொல்லுகிறான். ராமனுக்கு இவ்வாறு சொல்லப்படுவது பிரம்மனோடு நிற்கவில்லை. அடுத்தபடியாக இது பாடல் எடுத்துடலாம். அக்னி பகவான் சொல்லி முடித்து அதன் பிறகு பிரம்மன் வந்து சொல்லி முடித்து இப்பொழுது சிவபெருமான் வந்து ராமனுக்கு அறிவுரை சொல்கிறான். அவனுக்கு வேண்டிய விஷயங்களை சிவபெருமான் சொல்கிறான். தன் பங்குக்கு அவனும் இவள் மகாலட்சுமி லோகமாதா, இவளை ஏற்றுக்கொள், அவளை நீ துரத்தல், அவளை நீ ஒதுக்குதல், வெறுத்தல் தகாது என்பதெல்லாம் சொல்லி சிவபெருமான் ராமனுக்கு அறிவுரை சொல்கிறான், பரிந்துரை சொல்கிறான். அதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். பாடலை போடலாம். குகன் என்னும் மாத்திரத்து ஏறு அமர் கடவுளும் இசைத்தான் உன்னை நீ ஒன்றும் உணர்ந்தில்லை போலுமால் உறவோய் முன்னை ஆதியாம் மூர்த்தி நீ மூவகை உலகின் அன்னை சீதையம் மாது நின் மார்பின் வந்து அமைந்தாள். என்னும் மாத்திரத்து இந்த குறிப்பிட்ட தருணத்தில், அதாவது நான்முகன் தான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த அந்த தருணத்தில், அந்த சமயத்தில், அந்த வேளையில் என்னும் மாத்திரத்து ஏறமர் கடவுள், ஏறு என்பது காளை, விடை இடபம், ஏறு அமர் கடவுள் அவன் சிவபெருமான். ஏறமர் கடவுளும் இசைத்தான். இசைத்தான் என்றால் பாட்டு பாடுதல் என்று அர்த்தமல்ல. இசைத்தான் என்பது பல இடங்களில் சொல்லுவதற்கே இசைத்தான் என்ற பொருளில் வந்திருக்கிறது. ஸோ சிவபெருமான் பின்வருமாறு சொன்னான். என்னும் மாத்திரத்து ஏறமர் கடவுளும் இசைத்தான் உன்னை நீ ஒன்றும் உணர்ந்தில்லை போலுமாய் உறவோய். உரம் என்றால் வலிமை, திண்மை, ஆற்றல், வீரம். ஸோ உறவோய், ஆற்றல் மிக்க, திண்மை மிக்க, வீரமுக்க, வலிமை உடையவனே ராமனே, நீ உன்னை ஒன்றும் உணர்ந்தில்லை போலும். உனக்கு நீ யாருன்னே இன்னும் தெரியல போல இருக்கே. போலும் ஆள் என்பது கசை. உன்னை நீ ஒன்றும் உணர்ந்தில்லை போலும் உறவோய், நீ யார் தெரியுமா? முன்னை ஆதியாம் மூர்த்தி நீ, உலகத்திற்கெல்லாம் முதல்வன் என்று சொல்லப்படுபவன் ஆதி நீதான். ஆதியாம் மூர்த்தி நீ. அது மட்டுமல்ல, உலகின் அன்னை சீதையாம் மாது, அவள் உன்னுடைய மார்பில் வந்து அமைந்தாள். திருமாலுடைய மார்பில் உறைபவள் மகாலட்சுமி, திருமகள். ஆக ராமன் திருமால் என்பதும் அவனுடைய மார்பில் இருக்கக்கூடிய இலக்குமி மகாலட்சுமி திருமகள் சீதை என்பதையும் சிவபெருமான் ராமனுக்கு எடுத்துரைக்கின்றான். பிரம்மன் சொன்னதை இவன் மீண்டும் மறு உறுதிப்படுத்துகிறான். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறான். இவள்தான் சீதை, இவள்தான் உன்னுடைய மார்பில் உறைபவள் என்பது ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று பெரிய பல்லாண்டு. வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கை என்று மகாலட்சுமியை சூட்டுகிறாள். அதுபோல இந்த நின் மார்பில் அமைந்தாள்,
மகாலட்சுமியின் மகாவிஷ்ணுவின் மார்பில் மகாலட்சுமி என்பது அதை சொல்லும் பொழுதே ஒரு ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த பாசுரம் ஞாபகத்திற்கு வருகிறது. அதையும் பார்த்து விடலாம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாடல், அந்த அடுத்த பாடலை போடலாம். அகலகில்லேல் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இதுதான் திருமாலுடைய ஸ்பெஷாலிட்டி. அகலகில்லேன் இறையும், ஒரு நொடி கூட, ஒரு க்ஷணம் கூட, சிறிதளவு காலம் கூட நின் மார்பில் அகலகில்லேன், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இது மகாவிஷ்ணுவுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக சுட்டப்படும் ஒரு வார்த்தை. இதைத்தான் சிவபெருமான் ராமனுக்கு சொல்லும் பொழுது அன்னையம் சீதை மாது நின் மார்பில் வந்து அமைந்தாள் என்று சிவபெருமான் சுட்டுகிறான். அடுத்த பாடல் இதை எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம், அப்புறம் சொன்னா போட்டுவோம். சிவபெருமான் குறிப்பாக ராமனுக்கு ஒன்று சொல்கிறாள் சீதையை குறித்து. சீதை உன்னால் வெறுத்து ஒதுக்கப்படத்தக்கவள் அல்லள், ஏற்றுக்கொள்ளத்தக்கவள். அவளை நீ வெறுத்து ஒதுக்காதே. அவள் மாட்டு, அவள் காரணமாக, அவள் தொடர்பான ஒரு பிழையை நீ செய்வாயானால் இந்த உலகமே அழிந்து போய்விடும் என்று சீதையை எந்த விதத்திலும் சந்தேகிக்காதே, ஏற்றுக்கொள். இது அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். இது ஒரு நாடகம்தான். இந்த நாடகமே உலகத்தினருக்காக நடத்தப்படுவது என்பதை புரிந்து கொண்டால் சீதை நீ வெறுத்து ஒதுக்காதே என்று சிவபெருமானும் வற்புறுத்தி ராமனுக்கு சொல்லுகிறான். பாடலை பார்க்கலாம், பாடலை போடலாம். குகன் நல்ல ஒரு வார்த்தை சொல்றான் சிவபெருமான். துறக்கும் தன்மையல் அல்லள், துறக்கும் தன்மையல் அல்லள். ஆள் என்பது அசை. துறக்கும் தன்மையல் அல்லலால் தொல்லை எவ்வுலகும் பிறக்கும் பொன் வயிற்று அன்னை, இப்பெய்வளை பிழைக்கின் இறக்கும் பல்லுயிர். ராமன் நீ இவள் திறத்து இகழ்ச்சி மறக்கும் தன்மையது என்றனன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. என்றனன் வரதற்கும் வரதன். என் பேரு 2 வாட்டி வந்துருச்சு இந்த பாட்டில். துறக்கும் தன்மையன் அல்லள், இவள் எந்த விதத்திலும் ஒதுக்கப்பட வேண்டியவளோ, சந்தேகிக்கப்பட வேண்டியவளோ, வெறுத்து தள்ளி வைக்கப்பட வேண்டியவளோ இல்லை. துறக்கும் தன்மையல் அல்லள். தொல்லை உலகு, தொல்லை என்பது கஷ்டம் சங்கடம், அது இல்லை. தொல்லை என்பது பழமை. தொல்லுலகு என்று சொல்கிறோமே, அதுபோல தொல்லை. பழங்காலம் பழங்காலம் பழங்காலமாக எல்லா உலகம் இவள் வயிற்றிலிருந்து பிறக்கின்றன. தொல்லை எவ்வுலகும் பிறக்கும் பொன் வயிற்று அன்னை இவள். இப்பெய்வளை, பெய்வளை பெய்கின்ற வளையலை உடையவள், கையில் பெய்கின்ற வளையலை உடையவள் பெய்வளை. பிழைக்கின், பிழைச்சு போகிறது அந்த அர்த்தத்தில் இல்லை. இவள் மாட்டு நீ பிழை செய்தால், இவள் பிழை செய்வ போவது இல்லை. பிழைக்கின் என்பது பிழைச்சிருக்கிறது அந்த பொருள் இல்லை. சர்வை அந்த பொருள் இல்லை. பிழை செய்தல் என்ற பொருளும் இல்லை. இவள் பிழை செய்தல் என்ற பொருளிலும் இல்லை. இவள் காரணமாக வேறு யாராவது அல்லது ராமா நீயே ஆனாலும் பிழை செய்தால் பல் உயிர் இறக்கும், ஏராளமான உலகமே அழிந்து போய்விடும். எனவே நீ இவள் திறத்து இகழ்ச்சி, இவளை பற்றி மாறு கருத்து, ஏதாவது மாற்று கருத்து அல்லது முரண்பட்ட கருத்து. இகழ்ச்சி என்பது கீழ்த்தரமான கீழ்மையான என்று பொருள் கொள்ள தேவையில்லை. மாற்று கருத்து, முரண்பட்ட கருத்து, தோதானது அல்ல, அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது கொண்டிருந்தால் அது மறக்கும் தன்மையது. உடனடியாக உன் மனத்திலிருந்து தூக்கி எறி, அந்த மாதிரி எண்ணங்களை விரட்டி அடி, மறந்து போ என்று
சொன்னவன் யார்? சிவபெருமான். அவன் யார்? வரதனுக்கும் வரதன். வரம் கொடுப்பவர்கள் எல்லாருக்கும் வரம் கொடுக்கக்கூடியவன். ஸோ துறக்கும் தன்மையல் அல்லல் தொல்லை எவ்வுலகும் பிறக்கும் பொன்வயிற்று அன்னை இப்பெய்வளை பிழைக்கின் இறக்கும் பல்வுயிர் இராமன் நீ இவள் திறத்து இகழ்ச்சி மறக்கும் தன்மையது என்றனன். பெய்வளை, வளையலை கையில் பெய்தவள், கையில் வளையல் தரித்தவள். இதே மாதிரி பெய்வளை என்று பராசக்தியையோ திரும்ப மகாலட்சுமியோ சொன்னால், அதே போல பெருமானையம் சொல்வது பெய்கழல், பெய்வளை பெய்கழல், பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கழல்கள் வெல்க, பெய்கழல் உடையவன் சிவன். பெய்வளை, பெய்வளை என்பது அன்னையை, பராசக்தியை, லட்சுமியை பல இடங்களில் சுட்டப்படுகின்றன. உடனடியாக நமக்கு எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு வரி, அதை பார்த்து விடலாம். குகன் மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவையில் வரக்கூடிய ஒரு வரி, பெய்வளை. குகன் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையிலோரெம்பாவாய். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை அன்னை. அதே போல அப்பர் சுவாமிகளுடைய ஒரு தேவாரத்திலும் இதே வார்த்தை பெய்வளை, அதையும் பார்த்து விடலாம். பாடலை போடலாம். குகன் திருவையாற்று பதிகம். பிறையிளம் கண்ணியினாலை பெய்வளை யாழொடும்பாடி துறையிளம் பன்மலர் தூவி தோளை குளிரத் தொடுவேன் அரையிளம் பூங்குயில் ஆளும் ஐயாரடைகின்ற போது சிறையிளம் பேடையோடு ஆடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பிறையிளம் கண்ணியினாலை பெய்வளையாளொடும். பெய்வளையாள், பிறையிளம் கண்ணியினானை, கண்ணியினான் முடி திருமால், இது சிவபெருமான் பிறையை முடியில் சூடியவன். பெய்வளையாளொடும் பாடி, பெய்வளை என்பது அன்னை. இது பாடல் எடுத்துடலாம். ஸோ சிவபெருமான் இவ்வாறு ராமனுக்கு பரிந்துரை சொல்கிறான், அட்வைஸ் சொல்கிறான். நீதான் முதல் மூர்த்தி, இவள் துறக்கும் தன்மையல் அல்லள் என்பதை வலியுறுத்திய பிறகு சிவபெருமான் ஒரு காரியம் பண்ணுறான். நம்மெல்லாம் சொல்லியாச்சு, இப்பொழுது நான் தயரதனை இங்கே கூட்டிக் கொண்டு வரப்போகிறேன் என்று போர்க்களத்தில் ராமனுடன் பேசிக்கொண்டிருக்கும் சிவபெருமான் ஃபார் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் சொர்க்கலோகத்திற்கு போய் அங்கிருந்து தயரதனை கூட்டிக் கொண்டு ராமன் இருக்கும் இடத்திற்கு வருகிறான். இதை கம்பன் பதிவு செய்கிறான். தயரதன் ராமனுடன் அடுத்தபடியாக பேசப் போகிறான். பாடலை பார்க்கலாம். பாடலை போடலாம் குகன். அடுத்த பாடல். பின்னும் நோக்கினான் பெருந்தகை புதல்வனை பிரிந்த இன்னனால் உயிர் துறந்து துறக்கத்துள் இருந்த மன்னவர் சென்று கண்டு நின் மைந்தனை தெருட்டி முன்னை வந்துயிர் நீக்குதி மைம்பினோய் என்றான். பின்னும் நோக்கினான், பின்னும் நோக்கினான் என்பது இனிமேல் அடுத்தபடியாக பின்னால் வர வேண்டியவை எவை, பின்னால் செய்யப்பட வேண்டிய செயல்கள் எவை என்பதை நோக்கினான், பார்த்தான் என்று பொருள் அல்ல, கருதினான், சிந்தித்தான், எண்ணினான். அடுத்தபடியாக என்ன செய்வது என்பதை சிவபெருமான் எண்ணினான். பெருந்தகை புதல்வனை, இது ஆப்வியஸ்லி ராமன், பிரிந்த இன்னலால் உயிர் துறந்து, ராமனுடைய பிரிவால் உயிர் துறந்து, அதனால் துறக்கத்துள் இருந்த, துறக்கம் என்பது சொர்க்கம், சொர்க்கத்துள் இருந்த மன்னவர் சென்று, அந்த மன்னவன் தயரதன் அவனை சென்று கண்டு அவனை பார்த்து நின் மைந்தனை தெருட்டி, உன் மைந்தனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி தெளிவித்து, திருட்டுதல் என்றால் தெளிவித்தல், நின் மைந்தனை தெரிவித்து முன்னை துயர் நீக்குதி, இதுவரை நீ கொண்டிருந்த இந்த உன்னுடைய துன்பத்தை நீ போக்கிக் கொள்வாயாக. மொயம்பினோய், வலிமை உடையவனே, மொயம்பு என்றால் வலிமை, ஆற்றல் மிக்கவனே என்று
தயரதனை பார்த்து நீ போய் ராமனுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக்குவாயாக. அவ்வகையில் நீ இதுவகாரும் அனுபவித்து வந்த உன்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்கிக் கொள்ளுவாயாக என்று சிவபெருமான் சொர்க்கத்துக்கு போய் அங்கிருந்து ராமனை போர்க்களத்திற்கு அனுப்புகிறான். பின்னும் நோக்கினான் பெருந்தகை புதல்வனை பிரிந்த இன்னலால் உயிர் துறந்து இருந்துறக்கத்துள் இருந்த மன்னவர் சென்று கண்டு நின் மைந்தனை தெருட்டி முன்னை வன் துயர் நீக்குதி. இதுவரை நீ கொண்டிருந்த வன் துயர், பெரிய துக்கம், சங்கடம், வருத்தம், அதை நீ போக்கிக் கொள்வாயாக. அவ்வகையில் நீ மொயம்பினோயாவாய், நீ வலிமை உற்றவனாகவாய் என்று சிவபெருமான் தயரதனிடம் போய் சொல்கிறான். தயரதன் பூமிக்கு வருகிறான். அடுத்த பாடல் போடலாம். ஆதியான் பணி அருள் பெற்ற அரசர்க்கு அரசன் காதல் மைந்தனை காணிய உவந்தது ஓர் கருத்தால் பூதலத்தினிடை புக்கனன் புகுதலும் பொறியுள் வேத வேந்தனும் அவன் மலர்த்தாள் இசை விழுந்தான். எந்த விதமான வியாக்கியானம் சொல்லாமல் ஒரு முறை படித்த உடனேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடல். ஆதியான் பணி அருள் பெற்ற அரசர்க்கு அரசன். அரசர்க்கு அரசன் சக்கரவர்த்தி, மன்னர்களுக்கெல்லாம் அந்தன், வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தன். எனவே சக்கரவர்த்தி அவன், தயரத சக்கரவர்த்தி அவன். ஆதியான் பணி அருள் பெற்றவன். ஆதியான் என்பது இங்கே சிவபெருமான். இவ்வாறு சிவபெருமான் வந்து சொல்ல அவனுக்கு தயரதனுக்கு ஒரு பணி, ஒரு வேலை, ஒரு அஜெண்டா கொடுக்க ஆதியான் பணி அருள் பெற்ற அந்த தயரதன் காதல் மைந்தனை ராமனை காணிய உவந்தது, காண வேண்டும் என்ற ஒரு ஆசையினால், அந்த ஒரு கருத்தால் பூதலத்திடை புக்கனன், சொர்க்கத்திலிருந்து மண்ணுலகு வந்து போர்க்களத்திற்கு ராமன் இருக்கும் இடத்திற்கு வருகிறான். அவன் அவ்வாறு வருதலும் புகுதலும், அவன் அவ்வாறு தயரதன் அங்கே வந்து சேர இராமன் பொருயில் வேத வேந்தன். பொரு என்றால் ஒப்புதல், ஓமை, ஈக்குவல், கம்பேரிசன். பொருயில் ஒப்புமை சொல்ல முடியாத, ஒப்பில்லாத, தன்னிகர் இல்லாத வேதவேந்தன், மறைகளுக்கெல்லாம் நாயகனாகிய, வேதத்திற்கெல்லாம் தலைவனாகிய ராமன் அவன் மலர் தாழ் மிசை விழுந்தான். தயரதனுடைய பாத கமலங்களில் விழுந்து தயரதனை தொழுதான். ஆதியான் பணி அருள் பெற்ற அரசர்க்கு அரசன் காதல் மைந்தனை காணிய உவந்தது ஓர் கருத்தால் பூதலத்திடை புக்கனன் புகுதலும் பொறியில் வேத வேந்தனும் அவன் மலர் I put yogurt in the water. Yogurt for it, yes. But then you put it on the salty plate. Oh, why? Put it on your plate while it heats up. Hello, Gugan, can you mute everybody? I'll just take this entire bit. Give your hand. Yeah. அடுத்த Oh, பாடல். yeah. Don't eat any of அடுத்த that. பாடல். Salty then. இவ்வாறு ராமன் தன்னுடைய பாதத்தில் வந்து அடி பணிந்து வீழ்ந்த மைந்தனை எடுத்து தன் விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழுந்திடத் தழுவி தன் கண்ணின் நீர் ஆட்டி வாழ்ந்த சிந்தையின் மனங்களும் களிப்புற மன்னன் போழ்ந்த துன்பங்கள் புறப்பட நின்று இவை புகன்றான். வீழ்ந்த மைந்தனை எடுத்து, தன் காலில் விழுந்து பணிந்த தன்னுடைய மைந்தன், தன்னுடைய மகன் ராமனை எடுத்து தன் விலங்கல் ஆகம், விலங்கல் என்பது மலை, ஆகம் என்பது மார்பு, மலை போன்ற பெரிய மார்பு, தயரதனுடைய மார்பு, தன் விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழுந்திட தழுவி, மிக இறுக்கமாக, ஈருடலும் ஓருடல் என்று சொல்லக்கூடிய அளவில் இறுக்கமாக தழுவிக்கொள்கிறான். தயரதன் ராமனை தழுவிக்கொள்கிறான். விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழுந்திட தழுவி
தன் கண்ணின் நீர் ஆட்டி, ஆட்டுதல் என்றால் குளிப்பாட்டுதல், கண்களிலிருந்து வரும் அந்த பெரிய கண்ணீர் பெருக்கினால் ராமனை குளிப்பாட்டி, வாழ்ந்த சிந்தையின் மனங்களும் களிப்புற, மனங்கள் ப்ளூரல் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் என்பது பொதுவாக சிங்குலர், இங்கே மனங்கள் என்பது அந்த கரணங்கள், புத்தி, சித்தி, மனம், அகங்காரம் என்கிற 4ஐயும் உள்ளடக்கிய மனம் என்று சொல்கிறார்கள். வாழ்ந்த சிந்தையின் மிகுந்த களிப்புன்ற, மிகுந்த கோலாகலமான, மிகுந்த சந்தோஷப்படக்கூடிய ஒரு சிந்தையுடன் அந்த புத்தி, அகங்காரம், மனம் எல்லாம் களிப்பு உற சந்தோஷமடைய மன்னன் போழ்ந்த துன்பங்கள், இவனை இதுவரை குடைந்து கொண்டிருந்த, போழ்ந்த என்பதற்கு குடைதல் என்று பொருள், போழ்ந்த துன்பங்கள் எல்லாம் புறப்பட அவனை விட்டு நீங்க நின்று இவை புகன்றான். தயரதன் பின்வருமாறு ராமனுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றான். என்ன சொல்கிறான் என்பதை பார்க்கலாம். அடுத்த பாடல். ஒரு நிமிஷம் எடுத்துடலாம். தயரதனுக்கு ஒரு பெரிய உறுத்தல், 14 ஆண்டு காலம் இந்த உறுத்தல் அவனை உறுத்தி கொண்டே இருக்கிறது. என்ன உறுத்தல் என்றால், ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டோமே, கைகேயின் சொல் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டோமே என்ற அந்த ஒரு உறுத்தல் தயரதனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த 14 ஆண்டுகளாக. இப்பொழுது ராமனை இறுக தழுவிக்கொண்டவுடன் அவனுடைய அந்த உறுத்தல், அந்த நெருடல், அந்த ஒரு காயம், மனத்தில் இருந்த காயம், அந்த வடு போய்விடுகிறது. கம்பன் அற்புதமான ஒரு ஓமை சொல்கிறான். கைகேயி கேட்ட 2 வரங் அவை வரம் அன்று, அவள் தயரதனுடைய மார்பில் பாய்ச்சிய ஈட்டிகள். அந்த ஈட்டிகள் தயரதன் உயிர் போய்விட்டாலும், அவன் சொர்க்கத்துக்கு வந்து போனாலும் இன்னும் அங்கே குத்திட்டு நிற்கின்றன. பிசிக்கலாக இல்லாட்ட கூட அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு நெருடல், அந்த ஒரு வருத்தம், அந்த 2 அந்த முள் வைத்து கொள்ளலாம், அல்லது அந்த ஈட்டி அல்லது ஒரு குருவாள், ஏதோ ஒன்று அவன் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. ராமன் என்னும் காந்தம், அந்த காந்தத்தை எடுத்து தன் மார்போடு ஆற தழுவிக்கொண்டவுடன் அந்த காந்தமானது இந்த இரும்பு ஈட்டியை அல்லது வாளை, கத்தியை தன்வசம் இழுத்து கொண்டதால் தயரதன் முற்றிலும் குணமடைந்தான். அந்த நோவு தீர்ந்து, அந்த வடு நீங்கி தயரதன் குணமடைந்தான் என்பது கம்பனுடைய பதிவு. பாடலை பார்க்கலாம். இதை தயரதன் சொல்கிறான், கம்பனுடைய பதிவல்ல. கம்பன் தயரதனுடைய வாய்மொழியாக இதை சொல்கிறான். பாடலை பார்க்கலாம். அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் என்னும் அயில் வேல், இன்று காரும் என் இதயத்திடை நின்றது, என்னை கொன்று நீங்களது இப்பொழுது அகன்றது, உன் குல பூன் மன்றல் ஆகம் ஆம், காந்த மாமணி இன்று வாங்க. காந்த மாமணி, காந்தம் இரும்பை இழுக்கக்கூடிய காந்தம், மேக்னட். அந்த மாமணி எது? உன் குல மன்றல் ஆம். மன்றல் என்பது மாலை, ஆகம் என்பது மார்பு. ராமனுடைய மாலை அணிந்த மார்பு என்னும் அந்த காந்த மணி, அந்த காந்தம் இழுக்க இன்று வாங்க. வாங்க என்பது இழுக்க. அயில்வேல் இப்பொழுது அகன்றது. அயில்வேல் என்பது முதல் வரியில் இருக்கும் வார்த்தை, இப்பொழுது அகன்றது என்பது 3வது வரியில் இருக்கும் வார்த்தை. அயில்வேல் இப்பொழுது உன் குல பூன் மன்றலாம் காந்தமணி வாங்க அகன்றது. குலப்பூன், பூன் என்பது பூணுதல், அணிந்திருக்கக்கூடிய உன்னுடைய குலம். உன்னுடைய குலம் என்பது உன்னுடைய பண்பு, உன்னுடைய தன்மை, உன்னுடைய செவ்வி எல்லாவற்றையும்
அன்று கேகையின் மகள் கொண்ட வரம் என்னும் அயில் வேல். கைகையை கேட்டது வரம் அல்ல, என் மார்பில் பாய்ச்சிய ஈட்டி. அன்று கேகையின் மகள், கைகேயி என்று சொல்லவில்லை, என்னுடைய மனைவி என்று சொல்லவில்லை, கேகை நாட்டினுடைய மன்னனுடைய மகள். அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் என்னும் வேல் இன்றுகாரும் என் இதயத்திடை நின்றது. இன்றளவும் என் மார்பில் அந்த வேல் நின்று என்னை துன்புறுத்தி கொண்டிருந்தது. என்னை கொன்றாலும் அது நீங்கவில்லை, என்னை கொன்று நீங்களது. ஆனால் இப்பொழுது அகன்றது. ஏனென்றால் உன்னை தழுவிக்கொண்டேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எடுத்துடலாம் அந்த பாட. ராமன் வனம் போகும் பொழுது தயரதனை பார்க்கவில்லை. கம்பராமாயணத்துப்படி கைகேயி தயரதன் வாக்குவாதம் நடக்கின்றன. கைகேயி வரம் கேட்கிறாள், தயரதன் கொடுத்து விடுகிறான், மயங்கி விழுந்து விடுகிறான். மன்னனுக்கு ராமனை வனம் போகச் சொல்லும் திராணியோ தெம்போ அந்த நிலைமையோ அவனிடம் இல்லை என்று உணர்ந்த கைகேயி சுமந்திரனை கூப்பிட்டு ராமனை வரச் சொல்கிறாள். ராமன் வருகிறான். வந்தவனிடம் கைகேயி சொல்கிறாள், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய். ராமன் உடனடியாக கிளம்பி போகிறான். ராமன் தயரதன் சந்திப்பு நிகழவே இல்லை. ஆக கைகேயி பாய்ச்சிய வேல் அந்த சந்திப்பு நிகழ்ந்திருந்தால் ராமனை தழுவி கொண்டிருந்திருக்கலாம், அந்த வேல் அகன்று இருக்கலாம். இன்று வரை அந்த கைகேயி கேட்ட வரம் என்னும் வேல் தயரதனுடைய மார்பில் குத்தி அவனை வருத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது ராமனை சந்தித்து ராமனை ஆறத் தழுவ ராமன் என்னும் காந்தம் அந்த வேலை அகற்றிவிட்டது. பாடலை போடலாம் குகன். அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் என்னும் மயில்வேல் இன்று காரும் என் இதயத்திடை நின்றது. என்னை கொன்று நீங்களது இப்பொழுது அகன்றது. உன் குலப்பூன் மன்றலாகம் ஆம் காந்த மாமணி இன்று வாங்க என்று அதை இழுக்க அந்த வேல் அகன்றது. அடுத்த பாடல். மைந்தரை பெற்று வான் உயர் சோற்றத்து மலர்ந்தார் சுந்தரப் பெரும் தோளினால் என் துணை தாளின் பைந்துகள்களும் ஒக்கிலராம் என படைத்தாய். உயர்ந்தவருக்கு அரும் துறக்கமும் புகழும் பெற்று உயர்ந்தேன். ராமா, உன்னால் நான் எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறேன் என்று தன்னுடைய மைந்தனை பார்த்து தயரதன் கண்கலங்கி, சொல்லப்போனால் மைந்தனுக்கு நன்றி தெரிவிப்பது போல், உன்னால் நான் என்னெல்லாம் நன்மையெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று தயரதன் சுட்டுகிறான் ராமனுக்கு. உய்ந்தவர்க்கு அரும் துறக்கம். துறக்கம் என்பது சொர்க்கம். அது அரும் துறக்கம், எல்லோருக்கும் கிடைக்கப் போவதில்லை. உய்ந்தவர் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்து பிழைத்து சொர்க்கம் போனவர்கள். உய்ந்தவர்க்கு அரும் துறக்கமும் புகழும் பெற்று உயர்ந்தேன். நான் அவ்வாறு உயர்ந்திருக்கின்றேன். என்னை நீ படைத்தாய். படைத்தாய் என்றால் என்னை பிறப்பித்தால் இல்லை, எனக்கு ஒரு தகுதியை தந்தாய், எனக்கு ஒரு பெருமையை சேர்ப்பித்தாய், என்னை ஒரு நல்ல நிலைமையில் உட்கார வைத்தாய். எப்பேற்பட்ட நல்ல நிலைமை என்றால், மைந்தரை பெற்று வானுயர் சோற்றத்து மலர்ந்தோர், புதல்வர்களை பெற்றதால் பெரும் புண்ணியம் அடைந்தவர்கள், புதல்வரை பெற்றதால் பெரும் புண்ணியம் பெற்றவர்கள், அவர்கள் என் துணைத்தாளின் பைந்துகள்களும் ஒக்கிலர் என படைத்தாள். நிறைய பேர் நல்ல மகன்கள் நல்ல குழந்தைகளை பெற்று பெரும் புகழ்கள்லாம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவன் ஒத்தம் கூட என் கால் தூசுக்கு சமமாக மாட்டார்கள். இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் இதே சொல், கால் தூசுக்கு கூட சமமாக மாட்டார்கள் என்பது என் துணைத்தாளின் பைந்துகள்களும் ஒக்கிலராம் என்று அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை எனக்கு தந்தாய் என படைத்தாய். சுந்தரத் தோழினாய், சுந்தர பெரும் தோழினாய் என்பது ராமனை குறித்து தயரதன் சுட்டும் விழி. சுந்தர பெரும் தோழினாய் ராமனே, மைந்தரை பெற்று வானுயிர் சோற்றத்து மலர்ந்தார் அவர்களெல்லாம் என் துணைத்தாள். துணை என்பது ரெண்டுன்னு அர்த்தம், பொருள் பேர், இரண்டு.
என்னுடைய 2 காலடிகளின் கால் தூசுக்கு கூட ஒப்பில்லாதவர்கள் என்ற ஒரு பெருமையை எனக்கு தந்தாய் என படைத்தாய். உய்ந்தவர்க்கு அரும் துறக்கமும் புகழும் பெற்று நான் உயர்ந்தேன் என்று. இந்த புதல்வரை பெறுதல், மைந்தரை பெற்று வானுயர் சோற்றத்து மலர்ந்தார் என்பது இலக்கியங்களில் பல இடங்களிலும் புதல்வரை பெறுவது என்பதுதான் பெருமை. அதுக்கப்புறம் நல்ல புதல்வராயும் இருக்கணும், அது வேறு விஷயம். இந்த புதல்வரை பெறுதல் என்பது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது என்றால், புதல்வரை பெறாதவர்கள் ஹேண்டிகேப், பாவப்பட்ட ஜென்மங்கள், அவர்கள் பிழைத்து போகட்டும் என்று பல இடங்களிலும் புதல்வரை பெறாதவர்களை ஐயோ பாவமே, பாவம், அவர்களுக்கு புண்ணியம் எதுவும் இல்லை, என்னால் புதல்வரை பெற்றால்தான் புண்ணியம் என்பதாக பல இடங்களிலும் அதைத்தான் இங்கேயும் தயரன் சொல்கிறான். மைந்தரை பெற்று வானிய சோற்றத்து மலர்ந்தார். புதல்வரை பெறாதவர்கள் பாவப்பட்டவர்கள் என்பதாக பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு புறநானூற்று பாடலையும் பார்க்கலாம் இது தொடர்பாக. அடுத்த பாடலை போடலாம். ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடை பேணி தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வோர் பெறாதீரும். இவர்களெல்லாம் பிழைத்து போகட்டும் என்று பொன்போர் புதல்வரை பெறாதார், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கொஞ்சம் பாவப்பட்டவர்கள், பாவப்பட்டன இறக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்து இதே பாடலிலும் சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல், பண்டு நான் தொழும் தேவரும் முனிவரும் பாராய் கண்டு கண்டு என கைத்தலம் குவிக்கின்ற காட்சி புண்டரீகத்து புராதனன் தன்னடும் பொருந்தி அண்ட மூலத்து ஓர் ஆசனத்து இருத்தினை அழக. அழக என்பது ராமனை சூட்டும் விழி. அது ராமனை குறித்து, அழகனே, அழகானவனே, ராமனே, பாராய், இந்த காட்சியை நீ பாராய். எந்த காட்சி? பண்டு நான் தொழும் தேவரும் முனிவரும் கண்டு கண்டு என கைத்தலம் குவிக்கின்ற காட்சி பாராய். நான் பூமியில் இருந்தபோது, அரசனாய் இருந்த பொழுது பல தேவர்களை, பல முனிவர்களை கண்டு தொழுதிருக்கிறேன். அவர்களெல்லாம் என்னை கண்டு இப்பொழுது கைத்தலம் குவிக்கின்ற காட்சியை பாராய். பண்டு நான் தொழும் தேவரும், நான் யாரையெல்லாம் கும்பிட்டு கொண்டிருந்தேனோ, நான் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தேனோ, அவர்களெல்லாம் இப்பொழுது என்னை கைத்தலம் குவிக்கின்ற காட்சி பாராய். புண்டரீகத்து புராதனன் தன்னடும் பொருந்தி அண்ட மூலத்து ஒரு ஆசனத்து என்னை இருத்தினை. எப்பேற்பட்ட ஒரு பெரும் புகழ் எனக்கு தந்திருக்கிறாய். தாமரை மலரில் இருக்கக்கூடிய புராதனன் பிரம்மன், புண்டரீகம் தாமரை மலர், புண்டரீகத்து புராதனன், புராதனன் பழமையானவன் பிரம்மன், அவனுக்கு சமமான ஒரு ஆசனத்தில் என்னை இருக்க வைத்திருக்கக்கூடிய அளவு எனக்கு நீ புகழ் சேர்த்திருக்கிறாய் ராமனே என்று தயரதன் ராமனை பார்த்து மகிழ்ந்து சொல்கிறான். அடுத்த பாடல், ராமனை பார்த்து இவ்வாறு மகிழ்ந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறான். அடுத்தபடியாக அவன் பக்கத்தில் இருக்கும் சீதையை பார்க்கிறான், தன்னுடைய மருமகள். என்று மைந்தனை எடுத்து எடுத்து இருகுறத் தழுவி, என்று மைந்தனை எடுத்து எடுத்து இருகுறத் தழுவி குன்று போன்று உள தோழினான் சீதையை குறுக தன் துணை கடல் வணங்கலும் கருணையால் தழுவி நின்று மற்றிவை நிகழ்த்தினான் நிகழ்த்த அரும் புகழோன். நிகழ்த்த அரும் புகழோன். தயரதனுடைய புகழை சொல்வது என்பது ஒரு முடியாத ஒரு செயல். அவ்வளவு புகழ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நிகழ்த்த அரும் புகழோன், சொல்ல முடியாத, சொல்லுக்கு அடங்காத அப்பேற்பட்ட புகழுடையவன் நிகழ்த்த அரும் புகழோன். மற்ற இவை நிகழ்த்தினான், அதன் பின்பு கருணையால் நின்று மற்ற இவை நிகழ்த்தினான். சீதை மீது ஏராளமான இரக்கம், கருணை, அன்பு, பாசம் எல்லாம் பொழிய சீதையை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறான்.
என்று மைந்தனை எடுத்து எடுத்து ராமனை மீண்டும் 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 தழுவி 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 இருகுறத் தழுவி குன்று போன்று உள தோழினான் அவன் தயரதன். சீதையை குறுகுதல் என்றால் நெருங்குதல், அணுகுதல், பக்கமாகச் செல்லுதல். சீதையின் பக்கத்தில் இவன் செல்ல தன் துணைக்கடல், துணை என்பது மீண்டும் 2 பேர், தன் துணைக்கடல் அவள் வணங்கலும். மாமனார் வந்திருக்கார், பாதத்தில் விழுந்து வணங்குகின்றாள் சீதை. அவளையும் கருணையால் எடுத்து தழுவிக்கொண்டு சீதையை பார்த்து இந்த வார்த்தைகளை தயரதன் சொல்ல ஆரம்பிக்கின்றான். அடுத்த பாடல். நங்கை மற்ற நின் கற்பினை உலகுக்கு நாட்ட அங்கி புக்கிடு என்று உணர்த்திய அது மனத்து அடையேல். சங்கை உற்றவர் பெறுவதும் உண்டு அது சரதம். கங்கை நாடுடை கணவனை முனிவு உறக் கருதேல். மங்கை, நங்கை, சீதையே, பெண்ணே, நின் கற்பினை உலகுக்கு நாட்ட அங்கி புக்கிடு. உன்னுடைய கற்பை உலகத்தோர் எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக நீ அறிவாய், ராமன் அறிவான். ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லுமோ, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஏனென்றால் ஊர் உலகம் என்ன சொல்லுமோ என்ற அச்சத்தால் தான் தற்கொலைக்கு முயன்றாள். எனவே ஊர் உலகத்தை பற்றிய ஒரு கவலை, ஊர் உலகத்தை பற்றிய ஒரு அச்சம், ஊர் உலகத்தை பற்றிய ஒரு ஐயம் சீதையின் உள்ளத்தில் இருந்திருக்கிறது. மற்ற நின் கற்பினை உலகுக்கு நாட்ட அங்கி புக்கிடு, அதற்காக நெருப்பில் பாய் என்று ராமன் சொன்னதை மனத்து அடையேல். நிறைய வார்த்தை இருக்கு. நீ தீக்குளிக்க வேண்டும் என்று ராமன் சொல்லவில்லை. ஷாதியேல், எங்கேயாவது போ, என் கண் காணாத இடத்துக்கு போ, செத்து போய்விடு என்று ராமன் சொன்ன சொல். நீ நெருப்புக்குள்ள பாய்ந்து திரும்ப வந்தால் ஏற்றுக்கொள்வேன் என்பது ராமன் சொல்லவில்லை. எனவே உலகுக்கு நாட்ட அங்கி புக்கிடு என்பது சொல்லாமல் சொல்லப்பட்ட விஷயம் என்று பொருள். ராமன் நேரடியாக சொன்ன வார்த்தை அன்று இது. நின் கற்பினை உலகுக்கு நாட்ட அங்கி புக்கிடு என்று உணர்த்திய அது மனத்து அடையேல். சங்கை உற்றவர் அது பெறுவதும் உண்டு. சங்கை என்றால் சந்தேகம், சந்தேகத்திற்கு ஆட்பட்டவர்கள், சந்தேகத்திற்கு இடமானவர்கள் அது பெறுவதும் உண்டு. அது என்பது இவ்வாறு தாங்கள் சந்தேகத்தை போக்குவதற்காக நெருப்பு சாட்சியாக, அக்னி சாட்சியாக என்பது நிகழ்வது வழக்கம்தான். அது சரதம், அது சத்தியம். அவ்வாறு நிகழ்வது ஒரு மரபு அல்லது சத்தியம், அன்றாடம் நிகழக்கூடியதுதான். எனவே கங்கை நாடுடை கணவனை முனிவு உற கருதேல். ராமன் மீது நீ எந்த விதத்திலும் கோபித்து கொண்டு விடாதே என்று சீதைக்கு தயரதன் அறிவுறுத்துகிறான். நங்கை மற்ற நின் கற்பினை உலகுக்கு நாட்ட அங்கி புக்கிடு என்று உணர்த்திய அது மனத்து அடையேல். சங்கை உற்றவர் பெறுவதும் உண்டு அது சரதம். கங்கை நாடுடை கணவனை முனிவு உற கருதேல் என்று தன் மகனுக்காக மருமகளிடம் ஒரு மாப்பு கேட்பது போல ராமன் அந்த மாதிரிலாம் சொல்ல, அவனை கோவிச்சிக்காதே, கங்கை நாடுடை கணவனை முனிவுறக் கருதேல், இது வழக்கமாக நடக்கக்கூடியதுதான். சங்கை பெற்றவர் உருவதும் உண்டு அது சரதம். உன் கற்பினை உலகுக்கு நாட்ட அங்கி புக்கிடு என்று உணர்த்திய அதனை மனத்து அடையல். உள்ளத்திலேயே வச்சுருக்காதே, தூக்கி எரிஞ்சிரு என்பதாக. அடுத்த பாடல். பொன்னை தீயிடை பெய்தல் அப்பொன்னுடை தூய்மை தன்னை காட்டுதற்கு என்பது மனக்குழல் தகுதி. உன்னை காட்டினன் கற்பினுக்கு அரசி என்று உலகில்
பின்னை காட்டுவது அரியது என்று எண்ணி இப்பெரியோன். இவ்வளவும் செய்த ராமனை தயரதன் சுட்டும் வார்த்தை பெரியோன். இப்பெரியோன் சிறந்தவனாகிய தலைவனாகிய சான்றோனாகிய இந்த ராமன் பொன்னை தீயிடை பெய்தல் அப்பொன்னுடை தூய்மை தன்னை காட்டுதற்கு என்பது மனக்குழல் தகுதி. நெருப்பில் போட்டு பொன்னை வாட்டுகிறோம், அதனுடைய மாற்று குறையாமல் இருப்பதற்காக. பொன்னை தீயிடை பெய்தல் அப்பொன்னுடை தூய்மை தன்னை உலகிற்கு காட்டுவதற்காக என்பதை மனத்தில் கொள்வது தகுதியானதாகும். அதுபோல உன்னை காட்டினன். எதற்காக? கற்பினக்கு அரிசி என்று உலகில் உன்னை காட்டினன். ஏனென்றால் இப்பொழுது இந்த கணத்தில் இலங்கையை நீ நீங்கும் முன்னால் அயோத்தி போகும் பொழுது எந்த விதமான நெருடலும் எந்த விதமான மனதில் முள்ளும் இல்லாதவளாக போக வேண்டும் சீதை என்பது ராமனுடைய விருப்பம். எனவே இந்த உதறல், இந்த உறுத்தல், இந்த நெருடல், இந்த ஒரு முள், இதை இலங்கையிலேயே களைந்துவிட்டு இந்த தாக்கம் எதுவும் இல்லாதவளாக நீ அயோத்தி போக வேண்டும் என்பதற்காக பின்னை காட்டுவது அரிது என்பதற்காக இங்கேயே யுத்த களத்தில் இதை நிகழ்த்தினான். யார்? இப்பெரியோன் என்று தயரதன் சீதைக்கு எடுத்துரைக்கின்றான். அடுத்த பாடல். பெண் பிறந்தவர் அருந்ததியே முதல் பெருமை பண்பு இறந்தவர்க்கு அருங்கலம் ஆகிய பாவாய் மண் பிறந்தகம் உனக்கு நீ வான் நின்றும் வந்தாய் எண் பிறந்த நின் குணங்களுக்கு இனி இழுக்கு இல்லையால். எண் பிறந்த எண்ணிக்கைக்குள் சீதையுடைய நல்ல குணங்கள் அடங்காது. எண் பிறந்த எண்ணிக்கைக்கெல்லாம் அற்பாப்பட்டது. எத்தனை ட்ரில்லியன் எத்தனை பில்லியன் கிடையாது. எண் பிறந்த நின் குணங்களுக்கு இனி இழுக்கு இல்லையால். எந்த விதமான மாசோ எந்த விதமான பிளாக் மார்க்கோ கிடையாது. மண் பிறந்தகம் உனக்கு, நீ மண்ணிலிருந்து தோன்றியவள், வானத்திலிருந்து வந்தவள். மண் பிறந்தகம் உனக்கு நீ வான் நின்றும் வந்தாய். நீ யார் தெரியுமா? பண்பு இறந்தவர்க்கு அருங்கலம் ஆகிய பாவாய். இறந்தவர் என்றால் கடத்தல் என்று பொருள், மாண்டு போவதல்ல. அருங்கலம் எடுத்துக்காட்டு, சான்று, அணியத்தக்க ஒரு பொருள், அணியத்தக்க ஒரு நகை என்று பெண் பிறந்தவர் அருந்ததியே முதல் பெருமை பண்பு இறந்தவர்க்கு. பெருமை பண்பு எல்லை கடந்தவர்களுக்கெல்லாம் அதற்கும் அப்பால் நீதான் ஒரு சான்று, நீதான் ஒரு அணிகலன் என்று அருந்ததி முதலாக பெண் பிறந்தவர்களுக்கெல்லாம் நீதான் ஒரு எடுத்துக்காட்டு, நீதான் ஒரு அணிகலன், யூ ஆர் ஏ ஜுவல் என்று அருங்கலம் என்பது ஒரு அருமையான வார்த்தை. நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே அருங்கலம், பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே அருங்கலம் என்று தயரதன் சீதைக்கு இவற்றையெல்லாம் எடுத்து சொல்கிறான். பாடல் எடுத்துடலாம். ராமனுக்கு சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம் சொல்லப்பட்டன. சீதைக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்கிறான் தயரதன். காட்டுக்கு 3 பேர் வந்தாங்க, ராமன், சீதை, இலக்குவன். இப்பொழுது இலக்குவனை பார்த்து இலக்குவனுக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் உள்ளன என்று சொல்லி தயரதன் இலக்குவனிடம் பேசுகிறான். அவனுக்கு அறிவுரை என்பது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு நன்றி தெரிவிக்கும்படியாக, அவனை பாராட்டு முகமாக சில வார்த்தைகள் சொல்லுகிறான் தயரதன். அவனுக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, சீதைக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. அடுத்தபடியாக இலக்குவனுக்கு சொல்ல வேண்டியவற்றை தயரதன் சொல்கிறான். பாடலை பார்ப்போம். என்ன சொல்லி ஏந்திழை திருமணத்து யாதும் உண்ணச் செய்வது ஓர் முனிவு இன்மை மனம் கொளா உவந்தான் பின்னை செம்மல் இளவலை உள் அன்பு பிணிப்ப
தன்னைத்தான் எனத் தழுவினன் கண்கள் நீர் ததும்ப. முதல் 2 வரிகள் சீதையை பற்றி, கடைசி 2 வரிகள் இலக்குவனை பற்றி. என்ன சொல்லி இவ்வாறெல்லாம் சீதையை குறித்து சீதையிடம் சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி, என்ன சொல்லி, ஏந்திழை திருமணத்து யாதும் உண்ணச் செய்வது ஓர் முனிவு இன்மை மனக்கொளா உவந்தான். சீதைக்கு ராமன் மீது எந்த விதமான கோபமோ சினமோ இல்லை. முனிவு இன்மை மனம் கொளா உவந்தான். இவனுடைய மனத்தில் சீதை ராமன் மீது எந்த விதமான கோபமும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அதனால் தயரதன் உவந்தான். யாதும் உண்ணச் செய்வது, அவள் என்னதான் நினைத்து பார்த்தாலும் ராமன் மீது கோபம் இல்லை என்ற நிலைமையை அவள் மனத்தில் தான் உண்டாக்கி விட்டோம் என்று சொல்லி அதன் வழி தயரதன் மகிழ்ந்தான். என்ன சொல்லி ஏந்திழை திருமணத்து யாதும் உண்ணச் செய்வது ஓர் முனிவு இன்மை மனம் கொளா உவந்தான். பின்னை அதன் பிறகு செம்மல் தயரதன் இளவல் ராமனுக்கு தம்பி உள் அன்பு பிணிப்ப மிகுந்த அன்பு கொண்டு தன்னை தான் எனத் தழுவினன். தயரதன் இலக்குவன் என்று 2 பேர் இல்லை, இருவரும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய அளவில் தன்னை தான் எனத் தழுவினன். 2 பேர் இல்லை, தன்னைத்தான் என. தயரதன் வேறு இல்லை, இலக்குவன் வேறு இல்லை என்று தன்னையே தான் தழுவிக்கொள்வது போல இலக்குவனை தயரதன் தழுவிக்கொண்டான். அடுத்த பாடல் கண்ணீர் நீர் பெரும் தாமரை மற்று அவன் சடை கற்றை மண்ணின் நீத்தம் ஒத்து இழிதர தழி நின்று மைந்த எண்ணில் நீக்க அரும் பிறவியும் என் நெஞ்சின் இறந்த புண்ணும் நீக்கினை நுமையனை தொடர்ந்து உடன் போந்தாய். கண்ணீர் நீர் பெரும் தாரை. தயரதன் கண்ணிலிருந்து இலக்குவனை பார்த்து கண்ணீர் பெருக்குகின்றான். அந்த கண்ணீர் தாரை அவன் சடைக்கற்றை மண்ணின் நீத்தம் ஒத்து இழிதர, அவனுடைய சடைமுடியில், இலக்குவனுடைய சடைமுடியில் இவனுடைய மண்ணில் மழை இறங்குவது போல இவனுடைய கண்ணீர் தாரை அவனுடைய சடைமுடியாக மண்ணில் இழிதர, இழிதல் என்றால் கீழ் இறங்குதல், இவன் கண்ணில் இருந்து நீத்தம் என்றால் வெள்ளம். அந்த கண்ணீர் பெருக்கு இலக்குவனுடைய சடையில் சென்று சேர தழி நின்று அவனை தழுவிக்கொண்டு மைந்த, என்னுடைய மகனே, எண்ணில் நீக்க அரும் பிறவியும் என் நெஞ்சின் இறந்த புண்ணும் நீக்கினை. உன்னுடைய பிறவிகளையெல்லாம் நீ நீக்கிக் கொண்டாய், என்னுடைய உள்ளத்தில் இருந்த துன்பங்களெல்லாம் நீ நீக்கினாய். இந்த துன்பம் நாம் கற்பித்து கொள்ள வேண்டிய ஒரு துன்பம் என்று நான் நினைக்கிறேன். ராமன் தனியாக போகிறான், அவனுக்கு துணைக்கென்று நான் யாரையும் அனுப்பவில்லையே என்று நீயாக முன்வந்து அண்ணனுடன் வனம் சென்றாய். என் இறந்த புண்ணின் நீக்கினை நுமையனை தொடர்ந்து போந்தாய். நுமையன், நுமையன், நுந்தை என்று சொல்லுவான் கம்பன். உன்னுடைய தந்தை என்பது நுமையன், உன் தமையன், உன்னுடைய அண்ணா என்று அவனை தொடர்ந்து நீ போந்தாய். அந்த வகையில் என்னுடைய துன்பத்தையும் நீக்கினாய் என்று இலக்குவனுக்கு நன்றி சொல்வது போல தயரதன் அவனை தழுவிக்கொள்கிறான். அடுத்த பாடல் தயரதனுடைய இலக்குவனுடைய பெருமையே அவன் இந்திரஜித்தை வீழ்த்தியதுதான். இந்திரஜித் கொல்லப்படாவிட்டால் சீதையினுடைய மீட்சி என்பது ஒரு பெரிய குறிக்கோளாகவே இருந்திருக்கும். அதனால்தான் இந்திரஜித்து வீழ்ந்தான் என்று இலக்குவன் ராமனை வந்து சந்திக்கும் பொழுது கம்பமதத்து களியானை காவல் ஜனகன் கொம்பும் என்பால் வந்து குறுகினள் என்று ராமன் சொல்கிறான். இந்திரஜித் செத்து போயிட்டானா, அப்பா இனிமே எனக்கு சீதை கிடைத்து விடுவாள் என்பது ராமனுடைய கணிப்பு என்று அந்த நிகழ்வை சுட்டி தயரதன் இலக்குவனை பாராட்டுகிறான். புரந்தரம் பெரும் பகைவனை போர் வென்ற உந்தன் பறந்து உயர்ந்த தோள் ஆற்றலே தேவரும் பலரும்
நிரந்தரம் புகழ்கின்றது. நீ இந்த உலகின் அறந்தை வெம்பகை துடைத்து அறம் நிறுத்தினை ஐய. இலக்குவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஒப்பில்லாத ஒரு பாராட்டு தயரதன் வாய்மொழியாக, புரந்தரம் பெரும் பகைஞன், புரந்தரன் இந்திரன், இந்திரனுடைய பகைவன் இந்திரஜித், புரந்தரும் பெரும் பகைஞனை போர் வென்ற உந்தன் பரந்த தோள் ஆற்றலே தேவரும் பலரும் நிரந்தரம் புகழ்கின்றது. எல்லாரும் எதை பற்றி சொல்கிறான்னா, ராமனுடைய புகழை ஒரு பேரும் சொல்லலை. இந்திரஜித்தை வீழ்த்தினான், இந்திரஜித்தை வீழ்த்தினான், இந்திரஜித்தை வீழ்த்தினான் என்று இலக்குவனே, உன்னுடைய தோள் ஆற்றலையே தேவரும் பலரும் நிரந்தரமாக புகழ்கின்றார்கள். நீ இந்த உலகின் அறந்தை துன்பம் மிகுந்த பகையை துடைத்து அறம் நிறுத்தினை ஐய. அறத்தை நிலைநாட்டியவன் நீ என்று தயரதன் இலக்குவனை பாராட்டுகிறான். இலக்குவன் அறத்தை நிலைநாட்டியவன் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடல். சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அறத்தை நிலைநிறுத்திய இலக்குவன் என்பது குறிப்பாக சொல்லப்படும் ஒரு பாடல். அந்த பாடலையும் பார்த்துடலாம். நான் பலமுறை சொல்லி இருக்கக்கூடிய பாடல். மறைகளை தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால, அந்த பாட போடலாம். குகன், மறைகளை தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் இராமன் என்னும் நல்லற மூர்த்தி ஆயின் பிறையிற்று இவனை கோரி என்றொரு பிறை வாய்வாளி நிறையுற வாங்கிவிட்டான். யார்? உலகெல்லாம் நிறுத்தி நின்றான். இது இலக்குவனுக்கு கம்பன் கொடுக்கும் பட்டம். உலகெல்லாம் நிறுத்தி நின்றான். எதை நிறுத்தி நின்றான்? அறத்தை உலகில் நிலை நிறுத்தியவன் இலக்குவன். மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் இராமன் என்னும் நல்லற மூர்த்தி என்னின் பிறையிற்று இவனை கோரி என்றொரு பிறைவாய் வாழி நிறைவுற வாங்கிவிட்டான். உலகெல்லாம் நிறுத்தி நின்றான் இலக்குவன் என்று, அதே உலகெல்லாம் அறத்தை நிலைநிறுத்தியவன் இலக்குவன் என்று தயரதனும் பாராட்டுகின்றான். பாடல் எடுத்துடலாம். தயரதன் ராமனை பார்த்தான், ராமனை தழுவிக்கொண்டான். உன்னால் கைகேயி பாய்ச்சிய வேல் என் மார்பில் இருந்து அகன்று விட்டது, அந்த காந்தம் இழுத்து விட்டது என்று சீதையை பார்க்கிறான். கணவனை கோவித்து கொள்ளாதே, உலகிற்கு உன் கற்பை நிலைநாட்டத்தான் அவன் இவ்வாறு செய்தான் என்று சீதைக்கு அறிவுரை சொல்கிறான். இலக்குவனை பார்த்து அவனுக்கு நன்றி சொல்லும் முகமாக அவனை புகழ்ந்து சொல்கிறான். மீண்டும் ராமனிடம் வருகிறான் தயரதன். இவனுக்கு, ராமா, உனக்கு நான் ஏதாவது தரணும்னு ஆசையாக இருக்குடா, என்ன வேணாலும் கேளு, நான் தரேன் என்று ராமனை பார்த்து தயரதன், எல்லாம் முடிஞ்சு போயாச்சு, ராவண சம்ஹாரம் முடிந்தது, அக்னி பிரவேசம் முடிந்தது, எல்லாம் நிறைவேறியாகிவிட்டது, திரும்ப அயோத்தி போக வேண்டியதுதான் வேலை. ஒரு வேண்டுகோள் தயரதன் ராமனிடம் வைக்கிறான். ராமா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன் என்று. இவன் வரம் கொடுத்தே பழக்கப்பட்டவன் என்று நினைக்கிறேன். ராமா, உனக்கு என்ன வரம் கேளு, நான் தரேன் என்று தயரதன் சொல்கிறான். ராமன் சொல்கிறான், அப்பா, நான் காட்டுக்கு வந்துட்டேன், நீ போய்விட்டாய் என்ற செய்தி வந்தது. நானும் மாண்டு போய் நானும் விண்ணுலகம் வந்து அங்கேதான் உன்னை சந்திப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதற்கு முன்பாக இப்போவே உன்னை காணும் பேறு பெற்று விட்டேன். இதுவே எனக்கு போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்று தந்தையின் வேண்டுகோளை
ராமன் மறுப்பு சொல்கிறான், ஏற்க மறுக்கிறான். பாடலை பார்ப்போம். குகன் பாடலை போடலாம். என்று பின்னரும் ராமனை யான் உனக்கு ஈவது ஒன்று கூறுதி உயர்குணத்தோய் என உனையான் சென்று வானிடை கண்டு இடர் தீர்வேன் என்று இருந்தேன். இன்று காணப்பெற்றேன், இனி பெறுவது என் என்றான். 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்று பின்னரும் ராமனை, இது தயரதன். என்று பின்னரும், பின்னர் என்பது ராமனை முடிச்சாச்சு, ராமன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. பின்பு சீதை, பின்பு இலக்குவன், பேக் டு ராமன், அதுதான் பின்னரும். என்று பின்னரும் ராமனை யான் உனக்கு ஈவது ஒன்று கூறுதி, நான் உனக்கு ஏதாவது செய்யணும்ப்பா ராமா, என்ன வேணும் சொல்லு, ஒன்று கூறுதி உயர்குணத்தோய். ராமனை சுட்டும் விழி தயரதன் கேட்கிறான். நிரம்ப உயர்ந்த பெருமையான சிறந்த குணங்கள் உடையவனே, உனக்கு நான் ஒன்று தரப்போறேன், என்ன வேணும்னு நீ கேளு என்று தயரதன் கேட்க, உன்னை யான் சென்று வானிடை கண்டு இடர் தீர்வேன் என்று இருந்தேன். உன்னை நான் வானிடை சென்று கண்டு, நானும் மண்ணுலகம் நீங்கி மானுடனாய் பிறந்திருக்கிறான், எனவே மரணம் உண்டு. மானுடனாய் பிறந்திருக்கிறான், நானும் இறந்து போய் வானிடை கண்டு உன்னை சென்று கண்டு என்னுடைய இடர் தீர்வேன் என்று இருந்தேன். ஆனால் இன்று காணப்பெற்றேன், இப்பொழுதே இன்றைக்கே இங்கேயே இந்த யுத்தகலத்திலேயே உன்னை நான் காணும் பெரும் பேறு பெற்றேன். இனி பெறுவது என், எனக்கு இனிமே வேலை எதுவும் வேண்டாம் ஐயா, ஆள விடு என்று தன் தந்தையினுடைய வேண்டுகோளை ராமன் மறுக்கின்றான். பாடல் எடுத்துடலாம். தயரதன் விடுறதா இல்லை. அதெல்லாம் சரிப்பா, என்னை நீ இங்கேயே பார்த்துட்ட, என்னை வானத்தில் வந்து தான் பார்க்க வேணுங்கிறதெல்லாம் இல்லை, நீ அப்படித்தான் சொல்லுவ, நான் உனக்கு ஏதாவது தந்தே தீரணும், கேளு, ஏதாவது கேளு, என்ன வேண்டுமானாலும் கேளு என்று தயரதன் ராமனை வற்புறுத்துகின்றான். இந்த வற்புறுத்தலால் கம்பனின் மிக 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 புகழ்பெற்ற ஒரு பாடல் இடம்பெறுவதற்கு இந்த வற்புறுத்தல் வாய்ப்பாக அமைகிறது. பாடலை பார்க்கலாம். பாடலை போடலாம். ஆயினும் உனக்கு நான் அமைந்தது ஒன்று உரை என அழகன், தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக எனத் தாழ்ந்தான், வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வழுத்தி. கொஞ்சம் நிதானமாக நிறைய நாழி ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய பாடல். ஆயினும், அதெல்லாம் ரைட்டுப்பா, நீ எல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்கிற, என்னை இங்கேயே பார்த்துட்டு இதுவே போதும், இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்கிற, இருந்தாலும் ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என இவ்வாறு சொல்கிறான் தயரதன். இல்லை, வார்த்தைகளை பாருங்கள் நீங்கள். உனக்கு அமைந்தது, உனக்கு என்ன தோன்றுகிறது இல்லை, உனக்கு என்ன வேண்டுவது இல்லை, நீ எதை விரும்புகிறாய் இல்லை, உனக்கு அமைந்தது உன்னுடைய தகுதி, உன்னுடைய குணம், உன்னுடைய பண்பு, இவற்றையெல்லாம் நிலைநாட்டும் விதமாக உனக்கு அமைந்தது ஒன்று உரை என்று நான் பொருள் கொள்கிறேன். இந்த கான்டெக்ட்ல தான் தயரதன் சொன்னானான்னு தெரியாது. உனக்கு என்ன வேணுமோ ஒன்று கேள் என்று தயரதன் சொல்லி இருக்கிறான். அமைந்தது என்ற வார்த்தை பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்வார்கள். ராமனுடைய தகுதி, ராமனுடைய பண்பு, ராமனுடைய சிறப்பு, ராமனுடைய பெருமை, இதற்கு தோதாக ஒன்று உரை என்று சொல்வது போல அமைந்திருக்கிறது. உனக்கு அமைந்தது ஒன்று, உன்னுடைய ஸ்டேச்சர், உன்னுடைய லெவல், அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு அமைந்தது. என்ன கேட்டிருப்பான் ராமன்?
நினச்சி பாருங்க. அவன் கேட்குறான், 2 வரம் கேட்குறான். கைகேயி என்னுடைய அன்னை என்று ஆக வேண்டும், பரதன் என்னுடைய தம்பி என்று ஆக வேண்டும். இதுதான் கேட்குறான். என்னெல்லாமோ கேட்டிருக்கலாம் ராமன். உனக்கு அமைந்தது. நான் இந்த வார்த்தை அப்படியே என்னால் சொல்ல முடியலை, எவ்வளவு தூரம் ஐ எம் ஓவர்வெல்ம்டு அபவுட் இட்னு. ராமனுடைய தகுதி, ஏனென்றால் இவன் அப்பம் பிழை பண்ணி இருக்கிறான் என்பது ராமனுடைய பார்வை. அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் போட்டு என்பது வரதராஜனுடைய பார்வை, அதுவும் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கைகேயியை தாரம் அல்லல் என்று துறந்தவன் தயரதன், பரதனை மகன் அல்லன் என்று துறந்தவன் தயரதன். இந்த இரண்டையும் ராமனால் ஜீரணிக்க முடியவில்லை. இதை ராமன் தெரிந்து கொண்டிருப்பான். ஏனென்றால் அயோத்திய காண்டத்தில் இறுதியில் பரதன் காட்டிற்கு வந்து ராமனை பார்க்கிறான். நீ நாட்டுக்கு வான்னு கூப்பிடுறான், மாட்டேங்கிறான். என்னுடைய பாதுகையை கொடு, நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று பாதுகையை வாங்கி கொண்டு, அப்பொழுதுதான் ராமனுக்கு தந்தை இறந்த செய்தி சொல்லப்படுகிறது. மற்ற எல்லா விஷயமும் அப்பொழுது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். தயரதன் கைகேயியை மனைவி அல்லள் என துறந்திருக்கின்றான். பரதனை என்னுடைய மகன் அல்லன் என்று துறந்திருக்கிறான். ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படியே அயோத்திக்கு போயிட முடியுமா? தயரதன் கைகேயியை மனைவி அல்லல் என்று துறந்ததும், பரதனை மகன் அல்லன் என்று துறந்ததற்கும் ஒரு நிவர்த்தி வேண்டாமா? ஒரு முடிவு வேண்டாமா? அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டாமா? அப்படி இல்லாவிட்டால் அப்படியே அயோத்தி போயிட்டு அவ்வளோதான், அவன் கடைசி வரைக்கும் துறந்தவனாயே இருப்பான். இது ராமனுக்கு ஒப்புதல் இல்லை. எனவே இந்த கட்டத்தில் ராமன் கேட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், reinstate கைகேயி and பரதன் back to the same stature where they were earlier. எனவே தந்தை செய்த அந்த ஒரு பிழையை நிவர்த்தி செய்வது தன்னுடைய கடமை. நான் பார்க்குறது எப்படின்னா, இந்த பாடலை முதல்ல ஒப்புக்கு வேணான்னு சொன்னான். சரி, அப்பா திரும்ப எப்படியும் வற்புறுத்துவார் அப்படின்னு ராமன் நினச்சிட்டு இருப்பான். அப்படின்னு என்னுடைய உன்னைத்தான் நான் இங்கேயே பார்த்துட்டேனே, வானத்தில் போய் பார்ப்பேன், நான் மீண்டும் வானம் வரும்போது தான் உன்னை பார்ப்பேன்னு நினச்சேன், இங்கேயே பார்த்துட்டேனே, நல்ல வேளை அது போரும்பா அப்படின்னு சொன்னவன், எப்படியும் அப்பா வருவார், அப்போ கேட்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு அமைந்தது ஒன்று என்று ராமன் தன் தந்தையிடம் வரமாக கேட்பது, தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என கேட்டான். புகன்றான் கிடையாது, என தாழ்ந்தான். இதை ஒரு வேண்டுகோளாக தன்னுடைய தகப்பனின் பாதத்தில் வீழ்ந்து பணிந்து கேட்கின்றான். என தாழ்ந்தான். நான் சொல்லுவேன், சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்ற வள்ளுவனுடைய குரலை கம்பனுடைய எல்லா பாடல்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம். என தாழ்ந்தான், ஒரு வார்த்தை, என சொன்னான், என கூறினான், என உரைத்தான், என இசைத்தான், 1000 வார்த்தை போட முடியும் அந்த இடத்துல. தாழ்ந்தான் என தன்னை தாழ்த்தி கொண்டு தகப்பனை உயர்த்தி அவனிடம் யாசகம் கேட்பது போல அவனிடம் இறக்கும் பாவனையில், தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக. நிறைய வியாக்கியானம் எழுதுறாங்க இந்த பாட்டுக்கு. தீயள் என்று நீ துறந்த, கம்பன் எழுதிட்டான், இல்லை ராமன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தீயள் என்று நீ துறந்த கைகேயி சொல்ல முடியாது, ஏனென்றால் தாயார் பெயர் சொல்லி சுட்டுவது இல்லை. தயரதனே கைகேயை கைகேயி என்று சொல்லவில்லை, கேகையன் மகள் என்று சொல்கிறாள். தீயள் என்று நீ துறைந்த உன் மனைவி, அந்த தீயள் என்று நீ துறந்த அங்கே ஒரு வார்த்தை போடணும், தெய்வங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கான்.
என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்க முடியும். உன்னுடைய மனைவி சொல்ல முடியாது, என்ன துறந்தாச்சு. திரும்ப ஹீ cannot accept her, மீண்டும் என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தயரதனால் சொல்ல முடியாது. நான் துறந்தது தான். ஸோ உன்னுடைய மனைவி என்னுடைய அன்னை, அன்னை இல்லை என்று அப்பா ஒதுக்கி வைத்த பிறகு அவள் அன்னையாக முடியாது. ஸோ இந்த இடத்தில் கைகேயி என்றோ உன்னுடைய மனைவி என்றோ என்னுடைய தாயார் என்றோ எந்த வார்த்தையும் போடுவதற்கு பொருந்தாமல் இருக்கும் என்பதால் தீயள் என்று நீ துறந்த என் தெய்வம். அவன் எனக்கு அம்மா இல்லடா, அவன் எனக்கு தெய்வம். அவள் என்னுடைய தெய்வம், அவளுடைய மகன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் முழுக்க ராமன் சம்பந்தப்பட்டதாக இருக்க முடியுமே ஒழிய தயரதன் சம்பந்தப்பட்ட உறவாக இருக்க முடியாது. ஏனென்றால் துறந்து விட்டான். ஒன்று அவனுடைய ஈகோவெல்லாம் மாற்றிண்டு ஐ மேட் எ மிஸ்டேக், நான் திரும்ப ஏற்றுக்கொள்கிறேன் என்று தயரதனை சொல்ல வைக்க வேண்டும். அந்த சிக்கலுக்கு தன்னுடைய தந்தையை ஆளாக்காமல் கேட்பது எல்லாம் ராமன் கேட்பதாக, அந்த வரத்தை நீ தருக, உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, என்னுடைய அம்மாவாகணும் அவள், அவன் என்னுடைய தம்பியாகணும். யார்? நீ துறந்தவள் இல்லை, என்னுடைய தெய்வம். நீ துறந்தவளோ உன்னுடைய பொண்டாட்டியோ என்னுடைய முன்னாள் அம்மாவோ இல்லை, என்னுடைய தெய்வமும் என்னுடைய, உனக்கு சம்மந்தம் கிடையாது, என்னுடைய தெய்வமும் அவளுடைய மகனும், அவ ரெண்டு பேரும் எனக்கு, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தாயும் தம்பியும் ஆகும் வரம் தருக என்று ராமன் கேட்கிறான். என்ன எப்பேற்பட்ட ஒரு ஒரு மாபெரும் சிந்தனை ராமனுக்கு. நான் சொன்னபடி இந்த 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 வரங்கள் கேட்கப்படாமல் இருந்தால் கடைசி வரை தயரதன் கைகேயியை துறந்தவளாகவே இருப்பாள். பரதன் கடைசி வரை அவனுக்கு மகன் ஆகாமலேயே இருந்திருப்பான். இதை கேட்பதன் மூலம் எந்த தகுதியை தயரதன் வாய்ச்சொல்லால் அவர்கள் இழந்தார்களோ அதே தகுதியை அதே தயரதன் வாய்மொழியாக பெற வைப்பதற்காக, ஆனால் தயரதனை முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிறுத்தி என்னுடைய தெய்வமும் அவளுடைய மகனும் எனக்கு தாயும் தம்பியும் ஆகும் வரத்தை நீ தா. இந்த வரம் பெறப்படுமேயானால் ஆட்டோமேட்டிக்காக அவள் உன்னுடைய மனைவியாவாள், அவன் உனக்கு மகனாகி விடுவான். ஆனால் இந்த வரத்தை நீ எனக்கு தா என்று ராமன் கேட்டு பெறுகிறான். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என அழகன், தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என தாழ்ந்தான் என்று தயரதனை பணிந்து தாழ்ந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறான். இந்த பாடல் இதோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசி லைனில் தான் பாடலுடைய பெரிய சிக்னிஃபிகன்ஸே இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வழுத்தி. எல்லா உயிர்களும் ராமனுடைய இந்த வேண்டுகோளை கேட்டவுடன் அவனை வழுத்தி என்றால் வாழ்த்துதல், அவனை வழுத்தி வாய் திறந்து எழுந்து, ஸ்டாண்டிங் ஓவேஷன் இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுந்து நின்று ஆர்த்தன. எது? உயிர் எல்லாம், எல்லா உயிர்களும் ராமனுடைய இந்த ஒப்பற்ற ஒரு வேண்டுகோளை கேட்டவுடன் எல்லா உயிர்களும் எழுந்து நின்று, ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்பது போல வாய் திறந்து ஆர்த்தன உயிர்கள் எல்லாம் வழுத்தி என்று ராமன் தயரதனிடம் பெற்ற வரங்கள். இதுக்கு கொஞ்சம் வாள்கள்லாம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். தயரதன் முதல் வாள் என்ன பார்க்கலாம்? ராமன்
கைகேயியை அன்னை என்ற ஸ்தானத்திற்கும் மேலாக வைத்திருந்தான். தெய்வம் என்று இப்பொழுது சொல்கிறான். அந்த நிலையில்தான் எப்பொழுதுமே வைத்து கொண்டிருந்தான் என்பதற்கு 2 சுட்டுக்கள் சொல்ல முடியும். பாடல் எடுத்துடலாம், சொல்லும்போது போடுங்க போகிறோம். கல்யாணம் ஆகி சீதையை கூட்டிட்டு வரான். கல்யாணம் நடந்தது மிதிலையில். முடிந்த பிறகு இங்கேருந்து எல்லாரும் போயிருக்காங்க. அயோத்தியிலிருந்து எல்லோரும் மிதிலைக்கு போயிருக்கார்கள். தாலி கட்டி கொண்டு மணவேடையிலிருந்து இறங்கி வருகிறான். பெரியவா காலில் எல்லா காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இது நம்முடைய மரபு. ராமன் எல்லோர் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான். முதலில் காலில் விழும் பெண்மணி கோசலை அன்று. தன்னுடைய அம்மா இல்லை, இவனை பொறுத்த அளவில் அன்னை, தெய்வம் எல்லாம் கைகேயி. எனவே கல்யாணம் பண்ணி முதலாக தானும் தன் மனைவியுமாக காலில் விழுந்து வழங்கும் பெண்மணி கைகேயி. பாடல் கம்பனுடையது, பாலகாண்ட பாடல். பாடலை போடலாம். குஹன். கேகையின் மாமகள் கீழ்கிளர் பாதம் தாயினும் அன்பொடு தாழ்ந்து வணங்கி ஆயதன் அன்னை அடித்துணை சூடி தூய சுமித்திரை தாழ் தொழுதோடும். முதலில் தொழுபவள் கேகையின் மாமகள். பாலகாண்டம் கடி மணப்படலம். அடுத்த பாடல். இந்த பாடலை எடுத்துடலாம். ஸோ பாலகாண்டத்தில் முதலாக கல்யாணமாகி தானும் தன் மனைவியுமாக விழுந்து வணங்கும் பாதத்திற்கு முதல் சொந்தக்காரி கைகேயி. ராவண சம்ஹாரம் முடிந்தாச்சு. இலங்கையை விட்டு கிளம்பியாச்சு. புஷ்ப விமானத்தில் ஏறி எல்லோரும் அயோத்தி வருகிறார்கள். நந்தி கிராமத்தில் பரதன் இருக்கும் இடத்திற்கு வருகிறார்கள். தன்னுடைய அம்மா மூவரையும் பார்க்கிறான். ராமன் காலில் விழுந்து வணங்குகிறான். முதல் மரியாதை கைகேயிக்கு, அதுக்கு அப்புறம்தான் கோசலைக்கு. பாடலை பார்க்கலாம். மீட்சி படலம் யுத்தகாண்டம். மீட்சி படலம். எல்லாரும் அயோத்தி போயாச்சு. கைகையன் தனையை முந்த காலுற பணிந்து மற்றை மெய்குழல் இருவர் தாளும் முறைமையின் வணங்கும் செங்கன் ஐயன் அவனை அவர்கள் தாமும் அன்புறத் தழுவி தம் செய்ய தாமரை கண்ணீரினால் மஞ்சள் தொழிலும். மஞ்சனம் என்றால் நீராட்டுதல். ஸோ கைகையன் தனையை முந்த காலுற பணிந்து, அதன் பிறகு மற்றை ஆல்சோ ரான்னு சொல்கிறோம் இல்லையா, கைகையை வணங்கின பிறகு இன்னும் 2 பேர் இருக்காங்களே, கோசலையின் சுமித்திரை, அவர்கள் காலிலும் விழுந்து வணங்கினான் என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். தயரதன் கைகேயை துறப்பது. பாடல் எடுத்துடலாம். சொன்னேன், இவள் என்னுடைய மனைவி அல்லள் என்று தயரதன் துறக்கிறான். பரதன் என் மகன் அல்லன் என்றும் சொல்கிறான். நான் சொன்னேன், தயரதன் ராமன் சந்திப்பு நிகழவே இல்லை. மனம் போவதற்கு முன்னால் கைகேயி ராமனை கூப்பிட்டு சொல்லி அனுப்புகிறாள். ராமன் கிளம்பி போயிடுறான். கோசலையை போய் பார்க்கிறான். கோசலையிடம் எல்லா விவரங்களும் சொல்கிறான். கோசலை இவனை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி, அவ்வாறு நிறுத்தக்கூடிய ஆற்றல் உடையவன் தயரதன் மட்டுமே என்று சொல்லி கோசலை தயரதன் இருக்கும் இடத்திற்கு வருகிறாள். தயரதன் கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறான். அவளை கண்டு கோசலை ஓன்னு அலறா. மாண்டு விட்டானோ என்ற அச்சம். அது கேட்டு மணிமுடி சூட்டுவதற்கான மண்டபத்தில் இருந்த வசிஷ்டன் ஓடி வருகிறான். கோசலையினுடைய அலறலை கேட்டதால் வருகிறான். வந்து பார்க்கிறான். மன்னன் மயங்கி கிடக்கிறான். என்ன நடந்தது என்று கேட்க கைகேயி எல்லாம் சொல்கிறாள். நான் தான் ராமனை கூப்பிட்டு காட்டுக்கு போன்னு சொன்னேன். இவன்கிட்ட 2 வரம் வாங்கினேன். ஆட்சி பரதனுக்கு போகிறது, ராமன் காட்டுக்கு போகிறான் என்றெல்லாம் சொல்லி, அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே மயக்கத்தில் இருந்த தயரதன் தெளிந்து எழுகிறான். நீ சொல்லிட்டியா? நீயா ராமனை வனம் போக சொன்னாய்?
என்று கேட்கிறான். அவள் ஆம் என்று சொல்ல, அதாவது இவன் சொல்லவில்லை ராமனிடம், சொல்வதற்கான தைரியமும் இவனுக்கு இல்லை. வரத்தை கொடுத்துட்டான் கைகேயி. எப்படியாவது ஏதாவது பண்ணி அவன் போகாமல் இருக்க மாட்டானான்னு ஒரு நப்பாசை. கைகேயி அவனை கூப்பிட்டு, உன்னுடைய ஆணை, தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பொழிவும் காணும் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று ஏவினன் அரசன் என்றாள். ஸோ அரசாணை என்று ராமனுக்கு சொல்ல, அதை கைகேயி சொல்லிவிட்டாள் என்று தயரதன் கேட்க, ராமன் கண்டிப்பாக போய்விடுவான் என்று தெரிய, அப்பொழுது வசிட்டனை கூப்பிட்டு தயரதன் சொல்கிறான், வசிட்டனே, இவள் இனிமேல் எனக்கு பெண்டாட்டி அல்லள். அது மட்டுமல்ல, ராஜாவாக வருவதற்காக கேகை நாட்டிலிருந்து வருகிறானே, மன்னன் ஆவதற்காக வரும் அந்த பரதனும் என்னுடைய மகன் அல்லன் என்று, வசிஷ்டா இதை நீ மனத்தில் கொள்வாயாக என்று வசிஷ்டனை கூப்பிட்டு குறிப்பாக பரதன் எனக்கு கொள்ளி வைக்கக்கூடாது என்பதாக உரிமைக்கு அவன் ஆகான் என்று ஸ்பஷ்டமாக சொல்லி முடிக்கின்றான் தயரதன். பாடலை பார்த்து விடலாம். இன்னே புலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி சொன்னேன் இன்றே, இவள் என் தாரம் அல்லள் துறந்தேன். மன்னே ஆவான் வரும் அப்பரதன் தனையும் மகன் என்று உன்னேன் முனிவா, அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். உரிமை, கொள்ளி போடும் உரிமை. அவன் கொள்ளி போடும் உரிமைக்கு ஆகான். அப்பரதன் தன்னையும் மகன் என்று உன்னேன், அவனையும் துறந்தேன். இது தயரதன் வசிஷ்டனிடம் கூப்பிட்டு சொல்லும் வார்த்தை. இன்னே பலவும் பகர்வான், கைகையை பார்த்து ஏசறான். பின் வசிஷ்டனை நோக்கி, இன்னே பலவும் பகர்வான், கைகையிட்டு இவ்வாறு சொன்னவன் இறங்காதாளை நோக்கி, அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இறங்காதாளை நோக்கி இன்னே பலவும் பகர்வான். அதன் பின்னர், முனிவா சொன்னேன் இன்றே, இவள் என் தாரம் அல்லள் துறந்தேன். மன்னே ஆவான் வரும் அப்பரதன் தன்னையும் மகன் என்று உன்னேன், அவனும் ஆகான் உரிமைக்கு என்று தயரதன் கைகேயை துறக்கின்றான், பரதனை துறக்கின்றான். இதை எடுத்துடலாம் பாடலை. இறுதியாக இன்னொரு வாள், அதையும் சொல்லிடுறேன். ராமன் தயரதனிடம் கேட்கிறான், தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக. இதுதான் கேட்குறேன் ஐயா. இதை கேட்டவுடன் அந்த ரியாக்ஷனை பாருங்க. எல்லா உயிர்களும் எழுந்து நின்று வாழ்த்தின என்பது கம்பனுடைய பதிவு. எல்லா உயிர்களும், அந்த பாடலின் வரி இவ்வாறு வருகிறது, வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிர்கள் எல்லாம் வழுத்தி. இதே போல எல்லா உயிர்களும், தேவர்களும் வானவர்களும் எல்லோருமாக ராமனை வாழ்த்தும். இதே போல எழுந்து நின்று ஆர்த்து ராமனை புகழ்ந்து ராமனை வாழ்த்தும் மற்றொரு கட்டம். அங்கேயும் ராமன் மிகச்சிறந்தவனாக காணப்படுகிறான் என்பதால் அந்த வாழ்த்து எல்லா உயிர்களும் சொல்லும் வாழ்த்தாக நிகழ்கிறது. எந்த கட்டம் என்றால், வாலி இறந்து போகிறான், கீழே விழுந்து கிடக்கிறான். சுக்ரீவனுக்கு வேணுங்கிற அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறான் வாலி. அங்கதனை கூப்பிடுகிறான், அங்கதனுக்கு கூடிய எல்லா அட்வைஸையும் கொடுக்கிறான். வாலி மாண்டு போகிறான். ராமன் தன்னுடைய உடைவாளை எடுத்து அங்கதனிடம் நீட்டி, நீ இது பொருத்தி என்று ஒரு வார்த்தை சொல்லி அந்த உடைவாளை கொடுக்கிறான். பல உரையாசிரியர்களும், நீ இது பொருத்தி, நீ இந்த உடைவாளை பெற்றுக்கொள்வாயாக, நீ இந்த உடைவாளை உன் உடலில் பொருத்தி கொள்வாயாக என்பதாக உரை எழுதுகிறார்கள். அது சொன்ன அப்புறம் கம்பனுடைய வார்த்தை,
ராமன் இவ்வாறு சொல்ல, நீ இது பொருத்தி என்று சொல்ல, எல்லா உயிர்களும் எழுந்து நின்று ராமனை வாழ்த்தின. என்னுடைய உடைவாளை அங்கதான் நீ வச்சுக்கோ என்று சொன்னதற்காக உயிர்களெல்லாம் ராமனை வாழ்த்துமா? என்னுடைய உடைவாளை அங்கதான் நீ வைத்துக்கொள் என்பது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் செயலா? அல்லது நீ இது பொருத்தி, அங்கதா நான் பிழை செய்து விட்டேன், உங்கள் அப்பாவை கொன்னது தப்போ என்று எனக்கு தோன்றுகிறது என்று நீ இது பொருத்தி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, பேர் வித் மீ, எக்ஸ்கியூஸ் மீ என்று ராமன் சொன்னான் என்று கருதும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அனைத்து உலகும் அவனை வாழ்த்தும் என்பது என்னுடைய பார்வை. அந்த பாடலையும் பார்த்து விடலாம். இந்த பாடலுடைய கடைசி எல்லா உயிரும் ஏன் வாழ்த்தின என்பதற்கு குகன் தன்னடி தாழ்த்தலோடும், கிஷ்கிந்தா காண்ட பாடல். அடுத்த பாடல், தன்னடி தாழ்த்தலோடும் தாமரை தடங்கண்ணாலும் பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான், என்னலும் உலகம் ஏழும் ஏத்தின. இதுதான் முக்கியம். நீ இது பொருத்தி என்று சொல்ல உலகம் ஏழும் ஏத்தின. இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து உலகன் நானான். வாலி சொர்க்கலோகம் போனான். என்னலும் உலகம் ஏழும் ஏழ்த்தின. ராமனை எல்லா உலகமும் போற்றின. எது? இந்த உடைவாளை நீ வச்சுக்கோப்பா என்று சொன்னதற்காகவா? இல்லை, நீ இது பொருத்தி என்பது தயவு செய்து நான் பிழை செய்து விட்டேன், பொறுத்து கொள்வாயாக என்று ராமன் சொன்னான் என்று கருத இடம் இருந்தால், அவ்வாறு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு எளிமை, அந்த ஒரு உண்மை, அதை உணர்ந்து உலகம் ஏழும் ஏழ்த்தின என்று பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கிறது என்பதால் இங்கேயும் எல்லா உலகமும் அவனை ஏத்தின. தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் மாம் வரம் தருக என்றவுடன் எல்லா உலகம் ராமனை ஏத்தின என்று சொல்லி இந்த கட்டத்தோடு என்னுடைய உரையை இன்றைய வகுப்பில் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வந்து இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. குகன் ஒவ்வொருவராக எல்லோரையும் அன்மியூட் பண்ணிவிடுங்க. பேசுபவர்கள் தயவு செய்து ஒவ்வொருவராக மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து குறைந்த அளவில் உங்களுடைய கருத்து, வியாக்கியானம், ஐயம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. வரதராஜன். நமஸ்காரம் ராஜாமணி. சொல்லுங்க சார். ஒரு சின்ன இந்த கையை அப்பா கிட்ட கேக்குறாங்க, பொறுத்து அவளை என் தாயாக்குன்னு. இது போன்ற ஒரு காட்சி எனக்கு கம்பராமாயணத்துல இருக்கு. வால்மீகி ராமாயணத்திலும் இது போன்ற ஒரு ஏதாச்சும் ஒரு காட்சி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம். நான் வால்மீகி ராமாயணம் இந்த மாதிரி வந்த அப்புறம் தான் சார் போய் பார்ப்பேன். நான் இதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல வால்மீகி என்ன சொல்றாரு அப்படின்னு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் உங்களுக்கு, கண்டிப்பா சொல்றேன். நான் சரி 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 இதுக்கு எதுக்கு நான் அடுத்த கிளாஸுக்கு இதுக்காகவே உங்களை வரவழைக்கணுங்கிறதுக்காக இப்படி சொல்லி வைக்கிறேன். ரொம்ப உயர்வான இடமாச்சு இது, அதுலயும் இருக்கான்னு பாக்குறதுக்கு. எனக்கு ஞாபகம் வர அளவுக்கு இருக்குன்னுதான் இருக்கு. வால்மீகியோடத்தை தான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு குட்டி இது அப்சர்வேஷன். அன்னைக்கு அங்கதன் கையில கொடுத்த வாழை கடைசி மட்டும் அங்கதன் வச்சுட்டு இருந்து ராமருடைய பட்டாபிஷேகத்தும் போது கூட அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழேன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப அழகான ஒரு இது கண்டினியூவேஷன். வாலியே ஒரு இடத்துல செய்விழை பொருத்தி அப்படின்னு ராமனை கேட்கிறான் இல்லையா? சுக்ரீவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா செய்விழை பொருத்தி அப்படின்னு ராமனை வேண்டான், வாலி வேண்டான். பொருத்திங்கிறது பிழை பொறுப்பாயாக, அதுதான் இந்த உடைவாளை வாங்கிக்கோங்கிறது இல்ல. அது வணக்கம் முகுந்தன் சார். வால்மீகில இந்த ராமன் கேக்குறது இருக்கு, கைகேயி அண்ட் பரதன் இருக்கு. என்ன வார்த்தை சொல்லி கேட்கறாங்கிறது பார்க்கணும். அதான் கைகை இதே மாதிரி
கைகேயியும் பரதனையும் நீ ஏற்றுக்கொள்ளணும் என்று கேட்பதாக வால்மீகத்தில் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். பட் என்ன வார்த்தை சொல்லி இந்த வார்த்தை ஜாலம், கம்மன் செய்த வார்த்தை ஜாலம் அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எஸ்ஆரா பேசுறேன் சார். சொல்லுங்க. ராவணன் கிட்ட கும்பகர்ணன் வந்து உபதேசம் பண்ணும்போது ஒண்ணு சொல்றாரு. அதாவது என்னை வென்றுழலினில் லங்கை காவலா உன்னை வென்றுயர்தல் உண்மை ஆதலால் பின்னை நின்று எண்ணுதல் பிழை பெய்வளை தன்னை நன்கழிப்பது தவத்தின் அங்க பெய்வளைன்னு வருது. அது கரெக்ட் சார், இருக்கு. ரைட். ஒரு நம்மாழ்வார் பாடல் கூட இருக்கு, பெய்வளைன்னு. பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கொடுக்கும் கடல் என்னும், அது மாதிரி ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, அந்த புத்துங்கிற வார்த்தையே, புத்துன்னு ஒரு நரகம் இருக்கும். யார் யாருக்கு புத்திரன் இல்லையோ அவளுக்கெல்லாம் புத்துங்கிற நரகம் வரும். அப்படிங்கிறதுனாலதான் அவனுக்கு புத்திரன்ற பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி. மற்றபடி வேறு கருத்துக்கள்? குமார் பேசுறேன். சொல்லுங்க குமார். இந்த 4 வாரம் பிறந்தப்பல போட்டிருக்கல, அதுல 2வது வாரனுடைய தலைப்புல தொடர்புடைய பாலகாண்ட யுத்தகாண்ட மீட்சி பாடல் போட்டிருக்கேன். அது அர்த்தம் புரியல. குமார் 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 தப்பு 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 தப்பு. தேங்க்ஸ் ஃபார் கரெக்ஷன். மீட்சி படலம்னு வந்திருந்தா யுத்தகாண்டம் தான். தொடர்புடைய பாலகாண்ட யுத்தகாண்ட மீட்சி படல. குமார் 2 காண்டம் இருக்க முடியாது. தட் இஸ் a mistake, that is a error. I am sorry about it. அது சரி, இது என்ன பாலகாண்டமா இல்ல யுத்தகாண்டமா? அது எந்த படலம் போடுங்க நீங்க. அதுக்கு வந்து இந்த சீரியல் நம்பர் கொடுக்கல நீங்க, அது வந்து வாவா கொடுத்திருக்காரு. எந்த பாடல் எடுத்தது? பேஜ் நம்பர் 9, பாடல் 128க்குள்ள 4 வால். குமார், மீட்சி படலம் என்று சொல்லப்பட்டிருப்பதால் யுத்தகாண்டம். ஆனா அதுக்கு நம்பர் இல்லையே. நம்பர் போடல. குமார், இந்த பாடல் மீட்சி படலுக்கு இப்பொழுது இருக்கும் பாடலுக்கு பிறகு வருகிறது. எனவே அதெல்லாம் வாழா தான் போட்டிருக்கேன். இட் இஸ் நாட், அது வால் தான். இந்த பாடலுடன் தொடர்புடையது அல்ல இந்த நூல். இது இப்போ இதுக்கு முந்தின பாடல் வந்து 127 இருக்கு. இது வந்து 230 240 வரும். இது வந்து இன்னும் இது வந்து இலங்கையை விட்டு அயோத்தி போய் சேர்ந்த பிறகு ராமன் கைகை காலில் விழுவது. இப்பொழுது இன்னும் போர்க்களத்தில் தான் இருக்கிறார்கள். இன்னும் 200 பாடல் பின்னால வரக்கூடியது. அதனால நம்பர் போடல. இது மீட்சி படலம் தான், பாலகாண்டம் கிடையாது. மீட்சி படலம் தான், யுத்தகாண்டம். ஓகே, தேங்க்யூ குமார். வசந்தா, ஹலோ வசந்தா பேசுறேன். இதுல வசந்தா, இந்த பெரிய ரூ போட்டிருக்கிறதுனால பொறுமைன்னு அந்த அர்த்தம் தான் வரும். சின்ன ரூ போட்டாதான் பொருத்து இனக்கா பொருத்தமா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்கிறதுக்கு அர்த்தம் வரும் எனக்கு தோன்றது. இல்ல பொறுத்துக்கொள். அதான் ஐயா வணக்கம். பெரிய ரூ போட்டிருக்கிறதுனால ஃபர்கிவ் அந்த பொறுமையா அதுதான் வரும். சின்ன ரூ போட்டாதான் அந்த ஆபரணம் மாதிரி அதை வச்சுக்கவும் வருது. இதை பொருத்தி பார்த்துட்டு சொல்றதுக்கு சின்ன சரியா இருக்கலாமா? சரியா இருக்கலாம். ஓகே, ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. சேதுராமலிங்கம். ஒரு ஒத்த கருத்து மனசுக்கு வந்து அதோட உங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன். எப்படி தயரதனுடைய நெஞ்சில பாய்ந்த வெளி எடுக்கிறதுக்கான காந்தமாக ராமனை உருவகிக்கிறாரோ, அதே மாதிரி காட்சி படலத்துல ராமனுடைய மார்புல பாய்ந்த பிரிவு துயரம் என்கிற வேலை எடுப்பதற்கான காந்தமாக பிராட்டியார அனுமன் சிந்திச்சது மாதிரி ஒரு கருத்து உண்டு இல்லையா? அதை பகிர்ந்து கொள்ளலாம் தான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு ஒத்த கருத்து. நன்றி நன்றி ஐயா, வணக்கம். ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. அந்த இது இந்த பரதனை வந்து பையனாக உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னது ஒரு கட்டத்தை நீ சொன்னீர்கள். இன்னொன்னு வந்து பரதன் வந்து கைகை கூட எல்லாம் பேசி அவளை திட்டு எல்லாம் பண்ணு கோசலை சமாதானம் பண்ணிவிட்டு தந்தைக்கு ஈமக்கடன் செய்ய உட்கார்கிறான்.
அப்பொழுது வசிஷ்டர் வந்து தந்தை உன்னையும் துறந்தனன் என்ற வார்த்தை சொல்கிறான். அப்பொழுதுதான் நான் வந்து ஆமாம், எனக்கு அவர் பையனாக இந்த ஈமக்கு சடங்கு செய்வதற்கு உரிமை இல்லை, ஆனால் எனக்கு முடிசூடிக்குள்ள மட்டும் அதிகாரம் இருக்காக்குன்னு ரொம்ப வருத்தப்படுகிறான் பரதன். அதனால கம்பனுடைய இதுபடி காரியங்களை எல்லாம் சத்ருகனன் தான் செய்தான், ஆனா வால்மீகிப்படி பரதன் தான் செய்கிறான். இதை நான் சுட்ட விரும்புகிறேன். நன்றிம்மா, நன்றி. அடுத்தது இன்னொன்னு, அது மீட்சி படலத்துல அன்னைக்கு நேரம் இல்லாததா சொல்ல முடியவில்லை. மீட்சி படத்துல சீதையை எடுத்து எரிசெல்வன் வந்து தரையில் இறக்கி விட்ட உடனே அவரை வந்து ராமன் எதுவும் சொன்னதாக கம்பனில் பதிவில்லை. ஆனால் வால்மீகி மிக மிக அழகான ஒரு பதிவு செய்திருக்கிறார். தத்யௌ முகூர்த்தம் தர்மாத்மா பாஷ்ப வியாக்குல லோச்சனக. தேவியை பார்த்த உடனே அப்படி ஒரு ஓவர்வெல்மிங் ஒரு அந்த பிரியம் எல்லாம் அவருக்கு எழுகிறது. அவளை நான் வேற துன்பப்படுத்தி விட்டேனே என்று அந்த தர்மாத்மாங்கிற வார்த்தையை வால்மீகி போடுகிறார். அவர் வந்து அவர் கண்களில் நீர் நிறைந்து பாஷ்ப வியாக்குல லோச்சனக, கண்ணில் நீர் நிறைந்து தேவியை பார்த்தான் என்ற ஒரு பதிவு இருக்கிறது. அதை குறிப்பிட விரும்புகிறேன். ரொம்ப நன்றிம்மா, நன்றி. சார் திருச்சிடலாம் கணேசன் சார். கணேசன் சார், ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். இந்த அங்கதனுக்கு வந்து எதுக்கு உடைவாளை கொடுத்தாரு? வாலியை கொண்டதுக்கு அப்புறம் எதுக்காக ராமர் உடைவாளை கொடுக்கணும்? அது வந்து ஒரு சிம்பாலிக்கா ஆட்சியை கொடுப்பது போல என்பதாக வைத்துக் கொள்ளலாம். கணேசன் நன்றி சார். சொல்லுங்க சார். ஏன் கொடுத்தாங்கிறதுக்கு ராமர் வந்து சொன்னாதான் தெரியும். we have to infer. we got to infer. ஓகே ஓகே. ஒரு பாடி லாங்குவேஜ் ஆக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா இப்ப சொன்ன மாதிரி அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் எந்த இருக்கலாம். ஆனா இந்த வாழை ராமன் எங்கேயும் பயன்படுத்தின மாதிரி வாழை எடுத்துக்கொண்டு போரிட்டதாக எங்கும் இல்லை. ஒரு உனக்கு வந்து நீதான் அடுத்த வாலி செத்து போயிட்டான், அடுத்த இளவரசர் இவன் தான், வாலியோடு அப்புறம் ஆட்சி நன்றி சார். அவரை ரெகனைஸ் பண்ற மாதிரி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சார். சார் மாரியப்பன் பெங்களூரு. சொல்லுங்க சார். சார் வந்து ஜான் டான் சொல்லி ஒரு ஆங்கில கவிஞர் உண்டு. அவர் 16-17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர், ஒரு பிரீஸ்ட் தான். ஆங்கில மொழியில உள்ள காதல் கவிதைகள்ல அவருடைய கவிதைகள் ரொம்ப தரமானது, ரொம்ப முக்கியமானது. அவருடைய ஒரு போயம் வந்து இப்ப இணையதளம் ரொம்ப சுத்தி வந்துட்டு இருக்குது. அதுல வந்து அவர் திடீர்னு என்ன சொல்லுவாருன்னா, மனைவியை பத்தி பாராட்டும் போது ஒரு நம்ம ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வட்டம் வரைகிறாங்களே அந்த காம்பஸை வச்சு அவருடைய காதலை விளக்குவாரு. அந்த ஒரு ஆம் வந்து பெர்மனண்டா நிற்கும், ஒரு ஆம் அதை சுத்தி வரும், நீ தான் அந்த சென்டர், நான் உன்னை சுத்தி வருவேன்னு சொல்லுவாரு. ரொம்ப உயர்ந்த லாங்குவேஜ்ல போயிட்டு இருக்கிறது திடீர்னு வந்து ஒரு நடைமுறை கருவியை கொண்டு வருவாரு. அதை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க ஆங்கில இலக்கியத்துல. இன்னைக்கு கம்பன் 117வது பாட்டு எனக்கு முன்னாடி சொன்ன சேதுராமலிங்கம் ஐயா கூட அதை குறிப்பிட்டாங்க. வரம் என்னும் வேல், ராமன் என்னும் காந்தம்னு சொல்லிட்டு டக்குன்னு, அதாவது இந்த காப்பியத்துக்குரிய அந்த மேற்கோள்கள் அது இதெல்லாம் போய்கிட்டு இருக்க போக்குல டக்குன்னு ஒரு கரண்ட்ல இருக்க ஒரு இம்ப்ளிமெண்ட்டை கொண்டு வந்து சொல்றது வேல் காந்தம்ங்கிறது ரொம்ப ரெண்டும் ஈக்குவலா ஒப்பிடத்தக்கதா இருந்தது. நன்றி நன்றி மாரிசன், நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மீனாட்சி. எனக்கு ஒரே விஷயம், அவ வந்து தசரதன் வந்து இவன் என் வயசு கிடையாது, இவன் என் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முனிவா கிட்ட கூப்பிட்டு அட்ரஸ் பண்றதா சொன்னேன். அப்ப நீங்க சொல்றச்ச அதுல என்ன வார்த்தை வந்து இறங்காத ஆளை நோக்கி, அது இறங்காதாள் அப்படித்தானே அர்த்தம், இரக்கம் இல்லாதவள் அப்படி அர்த்தம் இல்லையா? அதே சமயத்துல நான் எப்படி யோசிச்சேன்னா, அவன் விழுந்து கிடக்கிறான், கைகை நின்னுட்டு இருக்கா, அவ தாள் கீழே இருக்கு, இவளுக்கு இரக்கமே இல்லாத தாளை உடைய இந்த கைகேயி, அவ மயக்கம் போட்டு விழுந்து அதை விஷுவலைஸ் பண்ணா அப்படி வர்றது. அப்புறம் அந்த உரிமை கொல்லிக்கு வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அரசுக்கும் உரிமை இல்லை அப்படிதானே அர்த்தம். அது உரிமைக்கு அப்படின்னு வரைச்ச அரசாளவும் அப்படிங்கிற மீனிங் வராதுமா. ஏன் சொல்றீங்களுங்க, கைகை கேட்ட வரத்தின்படி நீங்க அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிக்க. மண்ணே ஆவான் வருவான், மண்ணே ஆவான்.
மன்னனாக ஆவதற்காக கேகே நாட்டிலிருந்து வருகிறானே அவன் மன்னனுக்கு வேணா உரிமையை வச்சுக்கலாம். இந்த உரிமை அவனுக்கு கிடையாது. மன்னே ஆவான் என்று சொன்னதால் மன்னனாகும் உரிமையை தயரதன் ஒப்புக்கொண்டு கொள்ளி வைக்கும் உரிமையை மறுக்கிறான். ஓகே, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த அங்கதன் உடைவாள் சொன்னேன் இல்லையா, உடைவாள் எடுத்து கொடுத்தாருன்னு, அதுக்கு அவர் பொருத்தி அப்படின்னா அவங்க மேடம் சொன்ன மாதிரி பெரிய ரூ போட்டிருக்கு மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற அர்த்தம். அவன் உடைவாளை கொடுக்கறச்ச நீ ஈவன் யூ கேன் நீ என்ன குத்தலாம் பரவாயில்ல, அதாவது நீ உன்கிட்ட என்னோட ஆயுதத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ அதுல தவறு இருந்ததுன்னு நினைச்சேன்னா உங்க அப்பாவை கொன்ன என்ன நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல அவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த வெப்பனையும் அவர்கிட்ட கொடுத்துடுறாரு அவர். இன்னொன்னு அந்த பின்னாடி அது எதுக்கு ரொம்ப மனக்கட்டு கம்பர் பதிவு பண்ணிருக்கணும்னா he is no enemy. இவன் அந்த பட்டாபிஷேகத்துக்கும் அங்கதான் அதே உடைவாளோட வந்திருக்கான். இந்த உடைவாள் வந்து ஒரு லேசுப்பட்ட சமாச்சாரமா பார்க்க முடியல. இல்லாட்டி அவ்வளவு வார்த்தையை வந்து அந்த கம்பர் அங்க போட்டுக்க மாட்டார். அவர் வந்து அந்த ஒரு எனிமையே இல்லாம, ஏன்னா இது ரொம்ப வாலிய வதம் பண்ணி சுக்ரீவன் ராஜ்யத்துக்கு பண்ணி அப்புறமா தான் பட்டாபிஷேகம் நடக்கிறது. அப்பயும் அவன் அந்த உடைவாளோட அவன் வரான் அப்படின்னா எனிமையே கிடையாது. அவன் accepted his father's, அப்பாவை கொண்டார அவன் மனசால ஏத்தன்ட்டு அங்கதன் அப்படின்னு சைக்கலாஜிக்கலா எனக்கு தோன்றதுன்னு சொல்ல வரேன். அதுல ஒரு இந்த இடத்துல கிருஷ்ணகாரனை பார்க்கும்போது சொல்லுவேன், வாலி அப்படியே சொல்றான், உன் தந்தையை கொன்றவன் என்று ஒரு க்ஷணம் கூட ராமனை பத்தி எண்ணிடாதே. ஓகே ஓகே, வார்த்தையே வாலி சொல்றான் அங்கதான். அவன் அட்வைஸ் பண்ணிட்டு தான் போறாரு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ ஐயா. ஐயா அதோட ஒரு கருத்து, வாலியே ராமனை பார்த்து தீயன பொருத்தி சொல்லுவாங்கல்ல, தர்மமும் தர்மம் சாலை நீ என நின்ற நம்பி நெறிந்தி நோக்கும் நோமை நாயன நின்ற எம்மால் நவையல உணரலாமோ தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். வாலியே மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் இருக்கு. அதனால ராமன் மேல யாருக்கும் எந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கான வாய்ப்பே இல்லை. வேறு மற்ற கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். அடுத்த வகுப்பு மீண்டும் சிங்கப்பூரில் இருந்து.